என்ன போது புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே காசிய தேடி யாரு இந்த உலகத்திலே. ஒரு கை வந்து இது கீழே இல்லை, அப்புறம் இன்னொரு கையில் 3 விரல் இல்லை, காலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அதுவும் வந்து 25 வயசில் வாழ வேண்டிய வயசில் ஒரு மறுபிறவி எடுத்துருக்கிறீங்க, ஏன்னா செத்து பிழைச்சிருக்கிறீங்க. ஏன்னா அப்போ நிறைய பிறகு இப்படி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் ஆக்களுக்கு கொடுக்குறது தான் விரும்புகிறாங்க. இல்லை மைண்ட் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்குது. நான் ஹாப்பியாக இருப்பாங்க. இல்லாடிக்கு என் வாழ்க்கை வந்து இப்போ நான் படுத்த படுக்கையில் வந்து என் மூளை உடம்பு போட்டு விஜயராண்டு சொல்லி போட்டு படுக்கக்கூடாது. நானும் வந்து என் பிள்ளை இருக்குது, எனக்கு என் வைஃப் இருக்குது, நான் பிள்ளையும் பார்க்கணும், வைஃபையும் பார்க்கணும். ரைட், அதுதான் முக்கியம். விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அண்ணா. எத்தனை பர்த்டே? பர்த்டே போட்டோ மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடக்கிறீங்க. உயிரோட இருக்கிற ஒரு ஆளுக்கே வந்து இறந்துட்டாருன்ற ஒரு செய்தி மனைவிக்கு வந்திருக்கு. நான் கணவன் இறந்துட்டாருன்ற செய்தி. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து காட்டியிருக்காங்க. அதாவது அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்திலானே அது என்ன படித்த சாமான் அது? ஓகே, தங்கச்சி உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? அதாவது இவருக்கு இப்படி நடந்தேன்னு அறிஞ்சோன்னா எப்படி இருந்துச்சு உங்களோட மன? இறந்துட்டேன்னா சரி. இந்த காணி கூட காணி அடிச்சு தந்தாச்சு. அழியே தந்தாச்சு. ஓகே, வீடு பார்த்தீங்கன்னா அது பெரிய தாஜ்மஹால் ஒன்று கட்டி கிடாது. எல்லாம் என் தாய்க்கு பிறகுவாக தான் நான் உண்மையாக என்னத்தை செஞ்சேன். கட்டாயம் உங்கள் என்ன விளங்குது. ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கையில் அப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் சாலாம்போட நேரம் பிள்ளைக்கும் பைக்காங்க. நீங்கள் ஹொமட்டா யூஸ் பண்ணுறீங்க. ஹொமட்டோ அந்த ஹொமட்டு சகலதும் எல்லாமே வந்து தங்கச்சிட்ட ஹெல்ப் இல்லை, உங்களுக்கு எதுவுமே செய்யலை. அது மற்றபடி தோட்ட வேலையை சும்மா இருக்க மாட்டேன். அந்த வயிற்றம் போய் அதில் வச்சுக்கொண்டு அவருக்கு தெரியும். நீங்கள் யாரையும் கெட்பே இல்லை, நீங்கள் யாரையும் கேட்டு பாருங்க இந்த பொடியான எப்படியான ஆளுன்னு கேட்டு. எனக்கு அதை பற்றி தெரியாத பற்றி நான் அடிபட்டேன் கிடையாது. வந்தாங்க, செஞ்சாங்க, இந்த வாழ்க்கையை அப்படியே போயிட்டு. எல்லா விஷயங்களையும் நாங்கள் கதைச்சி கொள்ளையிலாது. ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் செஞ்ச வேலையை விட்டு வேறொரு ட்ரக்கில் போய்த்தான் இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடந்துக்க நிற்கிறேன். வேறே ஒரு சம்பவத்துக்காண்டி போய்த்தான். அது நல்லதோ கெட்டதோ அது உங்களோட காலத்துக்கு ஒரு தீங்கான ஒரு விஷயமா வந்துட்டுது. உண்மையிலேயே உங்களோட நிலைமையை மனசார ஒரு நிமிஷம் ஓகே அந்த தம்பின்ற இடத்துல நாங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் எங்களோட மனநிலைமை என்று யோசிச்சா உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் தரும். உலகம் போகிற போக்கு இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு உலகத்தை நான் வாழ்ந்துருக்குறோம். அப்போ இப்படியான பிரச்சனைகள் வந்து நடந்தால் கொண்டா தெரியாதா டக்குண்டு வந்து ஒரு மனசு மாறுறது, விட்டுட்டு போக நினைக்கிறது, அப்படியான தன்மையில் இப்போ கூட இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான செய்தி என்று சொல்லலாம். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கும். அது அவங்க அப்படி எடுக்கிறாங்கன்றதை பொறுத்தது. அந்த வகையில் என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட சேனலை வந்து வல்லமையாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எங்கள்கிட்ட வச்ச ரிக்வெஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, பழையபடி வந்து ஹெல்ப்பிங் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் புதுசாக வந்து யாரையும் சந்தித்தது இல்லை. போய் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூனரல் ஒன்று போயிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 1 லட்சம் ரூபா காசு கனடாவில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்துட்டு தந்து வந்து கொண்டு போய் கொடுத்துறாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ 2-3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில உதவிகளுக்குன்னு சொல்லி கோல்கள் வந்தது. நான் முந்தியும் சொன்னான் வந்து கோல் வந்ததான் இல்லைன்னு இல்லை. பட் வந்து நம்ம போய் பார்த்து செய்கிற அளவுக்கு வந்து அது அவ்வளோ தூரம் வேர்த்தாக இல்லை. வேர்த் மீன்ஸ் அப்படின்னு சொன்னால் சும்மா அதாவது ஏதோ செய்கிறாங்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த வகையில் நேற்றைய தினம் பார்த்திங்க சொன்னால் ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. ஒரு பிள்ளை ஒன்று தான் வந்து கதைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அண்ணா அப்படி வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையால் வந்து அவர் வந்து இப்போ கை கால் இல்லாமல் வந்து
இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் வந்துட்டு சொன்ன பிறகு வந்து நான் திருப்பி வந்து வடிவாக எடுத்து கதைச்சம் வந்து அதுலேயும் வந்து ஒரு வீடியோ ஒன்று அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த பிறகு வந்து எனக்கு ஒரு போய் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாச்சு. இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனையரவு பகுதியில் வந்து இப்போ போன வருஷம் வந்து அது பேப்பரில் எல்லாம் வந்தால் நான் வந்து பார்க்கல. இவங்க வந்து அதாவது இந்த தம்பியும் இந்த தம்பியோட ஒய்ஃபோட மாமாவும் வந்து ஒரு காணி ஒன்றை துப்புரவாய் கொண்டு இருக்கக்குள்ளே வந்து அங்கே கிடந்து ஏதோ ஒரு பொருளை வந்து எடுக்கக்குள்ளே அது வந்து வெடிச்ச இடத்துல வந்து அவர் மாமா வந்து அதிலே வந்து இறந்து போயிட்டாராம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இந்த கைகால் எல்லாம் வந்துட்டு அவர் இழக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டு தான் தம்பிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 25 வயசுலேயே வந்து பயங்கரமான ஒரு துன்பம். ஏன்னா கை அப்புறம் கால் எனக்கு உண்மையிலே வந்து வழியாக தெரியல. நான் வந்து வீடியோ வந்து பார்த்தேன், அது கூட எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லாமல் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கை வந்து இதோட இல்லை, இன்னொரு கையில் வந்து 3 விரல் இல்லை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நாங்கள் நேரில் போய் வந்து பார்ப்போம். உண்மையிலே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்னென்னு சொன்னால் வந்து வாழ்ந்தால் சரியாக வாழணும், ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் பட்டால் கூட வந்துட்டு ஒரேடியாக போயிட்டோம்னு சொன்னால் ஓகே, ஆனால் வந்து கைகால் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அது வந்துட்டு கொடுமையானது அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி நாங்கள் தம்பியை டிமோட்டிவேட் பண்ணுறதுன்னு இல்லை. இது நான் சொல்ல வந்த இந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து கைகால் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வந்து அது ஒரு சரியான வேதனையான வாழ்க்கையாக இருக்கும். வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வந்து நார்மலாக வந்து இந்த ஒரு பெருவிரல் இல்லைன்னு சொன்னாலே வந்து எங்களுக்கு ஒரு பேனை பிடிக்கிறக்கோ சாப்பிட்றக்கோ வந்து அவ்வளோ கஷ்டமாகும். நார்மலாக இந்த 4 விரலாலையும் சாப்பிடலாம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து ஒரு கை வந்து இது கீழே இல்லை, அப்புறம் இன்னொரு கையில் 3 விரல் இல்லை, காலில் பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லும்போது அதுவும் வந்து 25 வயசில் வாழ வேண்டிய வயசில் எவ்வளோ தூரம் கொடுமையாக இருக்கும். அப்போ அவங்க வேறு வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி, அண்ணா நீங்கள் உங்களோட வீடியோலாம் பார்க்குறாங்க, நீங்கள் தான் வந்து கை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து சின்னப்படி நான் இருக்கிறதாலேயும் வந்து இப்படி ஒரு பிரச்சனையே வந்துட்டு அதுவும் ஒரு எதர்ச்சியான ஒரு சம்பவமாக நடந்தாலேயும் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், ஓகே நான் வந்து பார்க்குறேன், ஆனால் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற வந்து 100% உறுதியானது இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, கடந்த கால ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நம்ம வந்து போய் பார்த்த யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல் விட்டதும் இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு எங்களோட உறவுகள் கை விட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 100% நான் வந்து உறுதியாக சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து பார்க்குறேன், உங்களோட நிலைமையை வந்துட்டு நான் அறிகிறேன், வெளிப்படுத்துகிறேன். கட்டாயம் நீங்கள் கேட்குற உதவியை நான் உங்களுக்கு செஞ்சு தரக்கு 100% நான் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன். ஆனால் நான் வந்துட்டு நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓகேண்ணா இல்லை நீங்கள் வந்தாலே அது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி இப்போ என்னை வந்து வர சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் கொடிகாமம் கெட்பள்ளி பகுதிக்கு வந்து நாங்கள் போகிறோம். ஸோ நிறைய காலத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு குடும்பத்தை வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம் இந்த உதவி திட்டம் சம்மந்தமாக. அதுவும் வந்து நாங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கே அந்த குறிப்பிட்ட உதவிகள் வந்துட்டு கிடைக்கக்கூடிய மாதிரிக்கு தான் வந்துட்டு நம்ம எதுவுமே இனி வந்துட்டு ஃப்யூச்சரில் செய்ய போகிறோம். ஸோ அந்த வகையில் நிறைய காலம் கிட்டத்தட்ட 1 வருஷ கால பகுதிக்கு பிறகு வந்துட்டு போய் சந்திக்க போகிற நினைச்சி மகிழ்ச்சி அடையிறம் வந்து. ஸோ நீங்களும் வாங்க போய் வந்துட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி நிலைமையில் வந்து அவங்க இருக்கிறாங்கன்ட்டு வந்துட்டு எப்படி வாழ்கிறாங்க, நாளாந்தும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து தம்பிக்கு வந்து பிறந்த நாளாம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வந்துட்டு தெரிவித்துக்கொள்ளுங்க. அண்டு வந்து தம்பி சொன்னதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இனி மிச்சத்தை வந்து நம்ம நேரில் போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் மிச்சத்தை காருக்குள்ளே போய்க்குள்ள கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கெட்பெளியை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கோம். ஸோ போக முதல்ல ஒரு சின்ன மெசேஜ் என்னென்றால் பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் இப்போ அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு, நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கஷ்டத்தை வந்து பார்த்து ஏதோ ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லி வந்து எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு நாளும் பெருங்கியோடவே போகிறது இல்லை. ஆனால் முன்ன மாதிரி வந்து இப்போ என்ன சொல்கிறது, நிறைய எல்லாம் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து காசு வந்து யாரும் அனுப்புங்கோ நான் கொண்டு கொடுக்குறக்கெல்லாம் வந்துட்டு சொல்லவும் இல்லை. அண்ட் வந்துட்டு நிறைய காலமாக செய்ய விட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை வந்து. பட் இருந்தாலும் நாங்கள் போய் பார்க்கக்குள்ள கட்டாயம் ஏதாவது வந்து அவங்களுக்கு செய்யணும். என்ன சொன்னால் வீடியோ போட்டால் பிறகு கிடைக்குதோ இல்லையோ அப்படின்றது வந்து அது அடுத்த கதை.
அப்போ நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் வந்து இப்போ எங்களை நம்பக்கூடிய நீங்கள் யாராவது என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து நாட்டுக்கு வர டைமில் நீங்கள் எங்களோட நேரடியாக வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட உறவுகள் மூலமாக நீங்கள் வந்து காசு அனுப்பி வந்து எங்கள்கிட்ட கொடுத்து விட சொல்லலாம். லைக் எப்படின்னு சொன்னால் இதை கொண்டு இப்படி கிருஷ்ணரை கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நாங்கள் அதை வாங்கி நாங்கள் இப்படி அதாவது முதல் தரம் சந்திக்க போகும்போது நாங்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, முதலாவது தரம் போய் வீடியோ போட்ட பிறகு கட்டாயமாக அவங்களோட பிரச்சனைகளை பார்த்து யாராச்சும் ஹெல்ப் பண்ண முன் வருவாங்க. அது நடக்கும், கட்டாயம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆனால் அது ரெண்டாவது கட்டமாக நடக்க போகிற விஷயம். முதலாவது கட்டமாக வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய வந்தோம்னு சொன்னால் போயிட்டு அவங்கள சந்தித்ததில் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி போயிடும். வந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீ ஏதாவது செய்யலாம்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து செய்யக்கூடியதான். நான் வந்து இப்போ இந்த ஒரு நேரத்தை வந்துட்டு செலவழித்து வந்து நாங்கள் வந்து இப்போ போய் பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ரிக்வெஸ்ட்டை ஏற்று வந்துட்டு போய் பார்த்து இந்த வாகனமாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், ஸோ சகலதுமே வந்து அதை நாங்கள் போகிற ஒரு டெடிக்கேஷன் சொல்லலாம். ஈவன் வந்து ஒரு 5000 10,000 அப்படின்னு சொன்னால் ஈவன் நாங்கள் கூட கொடுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எந்த நாளும் நாங்கள் செய்யணும்னு சொன்னாலுமே கஷ்டம். இப்போ உலகளாவிய ரீதியாக பல பேர் சேர்ந்து வந்துட்டு செய்யக்கூட ஒவ்வொருத்தர் வந்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்களே எல்லாருக்கும் செய்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே கஷ்டமேன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட போக்குவரத்து செலவை பார்த்து எங்களோட செலவையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர்றது வந்து எங்களோட வருமானம் மட்டும்தான், யூடியூப் வருமானம் மட்டும்தான். அப்போ வந்து நாங்கள் யாரும் டைம் வந்து இப்போ வந்து ப்ரொமோஷன் எதுவும் செய்கிறதில்லை. மற்றது வந்து 6 டைம் நாங்கள் இந்த வீடியோ போய் செய்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ட்ராவலிங்குக்கு இவ்வளோ தாங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறதும் இல்லை. அப்படி கேட்கவும் கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து போகிறது வந்து உதவி திட்டங்களுக்காண்டி. அப்போ வந்து நாங்கள் அப்படியான விஷயங்களை கேட்கக்கூடாது, விரும்பக்கூடாது. இப்போ நான் வந்து சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உண்மையிலே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மையான விஷயம் ஒன்றை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்துட்டு போகிறோம். அப்போ இதுகளை வந்துட்டு ஒரு தவறாக கதைக்கிற அந்த மைண்ட் செட் உள்ளவங்க அது வந்து அதுலேருந்து விலகணும், அதை வந்து அவங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நார்மலாக வந்து இப்போ சும்மா அவங்க சொல்லலாம், ஏன்னா திரும்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பல கதைகளை கதைக்கலாம். நீங்கள் வந்து சும்மா அவங்களோட வீடியோ துண்டோண்டு எடுத்து சும்மா திரும்ப ஆரம்பிச்சிட்டான் மக்களை பாருங்கொண்டோன்னு உங்களோட மைண்ட் செட்டில் உள்ள வந்து அது வந்து இப்போ என்ன சொல்கிறது 2 பேர் வந்து உங்களுக்கு சாதகமாக எழுதலாம். ஆனால் அதால் வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா யாருக்குமே பலன் இல்லை. ஈவன் உங்களுக்கு கூட ஏதாச்சும் பலன் கிடைக்கான்னு கேட்டால் உங்களுக்குமே எந்த விதமான பலனுமே இல்லை. இதால் வந்து நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவிகளையும் ஸ்டாப் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தீங்குகள் தான் இருக்குது. ஸோ அப்படி வந்து யாருக்குமே வந்து ஒரு கெடுதல் விளைவிக்காமல் நல்லதை சிந்தித்து நல்ல மாதிரி வாழுங்கோ வளருங்கோ எல்லோரும் அப்படின்றதையும் நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். என்னென்னு சொன்னால் அந்த தம்பிக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், நான் லொக்கேஷன் அனுப்ப சொல்லி கேட்க வந்து அவருக்கு லொக்கேஷன் அனுப்ப தெரியலையா. மிருசிவிலுக்கு வாங்கோண்ட மிருசிவில் வந்து உங்களுக்கு ஆனால் ஹெட் பண்ணிங்கன்னா நேர இதாதையும் போகலாம். நான் ஃபோன் பண்ணி கேட்போம் இருக்கா என்ன மேன். ஹலோ ஹலோ தம்பி, இந்த கொடியாம சந்திலேருந்து நான் கச்சா ரோட்டுக்கு விடட்டா இல்லாட்டி இங்கே ஏன்னா மிர்சி ரோட்டு கூடயா கொடியாம வாரீங்களோ? ஓ அப்ப இடது பக்கம் ஒரு ரோடு திரும்புதല്ലോ. இடது பக்கம் எந்த ரோட்டையா? நீங்க நேர போனா கச்சா என்ன இடது பக்கம் பாலாஜி வாங்க, பாலாஜி வாரீங்களா? பாலாவி பொறுங்க வாரேன். இப்போ நேராக போனால் கச்சாய். சரி, நீங்கள் கெட்பெலின்னு தான் சொல்லுங்க. கெட்பெலினா தெரியும் தானே, அந்த நேர வந்தும் கெட்பெலிக்கு வரலாம் தானே. ஓ நேரம் அப்படியே நேரம் வந்து இடது பக்கம் திரும்ப 4 சந்தி இருக்கணும். 4 சந்தி. ஓ நேரம் அந்த ஆமிக்காம கிட்டயோ? ஆமா. ஓ அதில் இடது பக்கம் திரும்பினா சரி தானே, கெட்பெலி தானே. ஓ நீங்க சாவச்சேரியா தான் வாரீங்க? கொடிகாமம் கொடியாம தானே வாரீங்களோ? ஓ அப்ப இடது பக்கம் திரும்பி நேரம் வாங்கண்ணா. கொடியாத்தால நேர வாரணப்பு கச்சா ரோட்டுக்கு வந்து அந்த நாச்சந்தில இடது பக்கம் திரும்புறேன் நான். 4 சந்தியில இடது பக்கம் திரும்பி அப்படியே நேரம் வாங்குவோம். வந்தா பலர் அதுல கொஞ்ச தூரம் வேற அதுல பழமுச்சி இருக்கு. அதை தாண்டி வேற அங்க அஜந்தா பல்பொருள் ஒரு கடை, பெரிய கடை ஒன்று இருக்கணும். அதுல அதை தாண்ட உங்களுக்கு லொகேஷன் அனுப்ப தெரியாண்ணா?
நீங்க நீங்க வாங்க, பிரச்சனை இல்லை. இல்லாட்டி மாமா விட்டு விடுறேன் மோட்டோ. நீங்கள் வாங்க, பிரச்சனை இல்லையோ? ஆமா, நான் வந்து இப்போ உங்கள் வந்தால் நேக் அடிக்குமெண்டு கேட்கல. நீங்கள் வாங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் நிற்கிறோம்னு நீங்கள் சொல்கிறாங்க. நான் வந்து கேட்குறது, நீங்கள் லொக்கேஷன் அனுப்பினா தானே நான் வரலாம். அனுப்ப தெரிஞ்சா நானே எவ்வளவு காய்ச்சோன்றது. அதுவும் சரிதான், அதைத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியல, நான் சொல்லி தரபடியோ ட்ரை பண்ணுங்கன்னு தானே சொல்லுறேன். அந்த வாட்ஸ்அப்பில் இல்லைண்ணா, நீங்க சொன்ன அட்ரஸ் எல்லாம் சரிதானண்ணா. நீங்க அப்படியே நேரா வந்தீங்கன்னா சரி, அப்படியே நேரா வாங்க. அயந்தா பல்பொருள் வாணிபம் கிடக்கோ. அயந்தா பல்பொருள் வாணிபம் தாண்டி பக்கத்து ரோட்டோ. ஓ, அதுல ஒரு ஒழுங்கு அந்த ஒழுங்கு செல்லப்பா வீதி. ஓகே, செல்லப்பா வீதி. என்னன்னா செல்லப்பாக்கு வந்துட்டோம். நீ சொல்லப்பா. ரோட்டுக்கு வந்துட்டா, நீங்க வாங்க, அப்படியே நேரம் வாங்க. அரளி விதையில் விதைச்ச துளசி செடியா காதல். படா அப்படி துளசி செடியா காதல். இதா எங்க வீடு தாங்கஜி? வந்துட்டேன். தொங்கல் போகணுமா? இப்போ காரங்க இதில் விட எவ்வளியில்? ஓ, நான் விடுறேன்டாப்பா, நீ பாட்டு படி. என்ன இந்த என்ன 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 பாடுறப்பா? புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே. காசிய தேடி யாரு வருவார் இந்த உலகிலே. பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார். எவ்வளோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? எங்கிறா ஒன்னும் யோசிக்க வேணாம், கவலைப்பட வேணாம்னு சொல்லி போட்டு பாட்டை கட்டுட்டு கவலை வார நேரம் சொல்லி போட்டு புக்ஸ் பாட்டு எங்கிறாப்பா படிக்குது? அது அங்க இந்த மச்சான் விட்டு மச்சான என் வைஃப் கதைக்க வேணாம், கணக்கு கதைக்க வேணாம்னு சொல்றேன். வைஃபு கணக்கு கதைக்க வேணாம்னு சொல்றா? வேன் அது என்ன பிரச்சனை? நான் கதைக்க ஒரு கதைப்ப நான் கதைச்சி சந்தோஷமா இருக்கத்தானே ஒன்றும். ஓகே, அப்போ நிறைய நாளே பிறகு இப்படி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் ஆக்களுக்கு கொடுக்குறத தான் விரும்புகிறாங்க. இல்லை, அதுதான் பெரிய கவலை. இது என்னடா பாவக்காய போடலாங்க, வைத்தங்க பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கா? அதான் என்ன வெத்தலா போட்டீங்க அவளே? நாயிடாப்பா அது எந்த நான் இல்லைமா இதானே ஊரான் விட்டு நான் வந்து எந்த விட்டு நிற்க முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, நாய்க்கு வீடு கொடுத்தான் பூரி. உள்ளே இருப்போம் இல்லாடி வெளியே இருப்போம். உள்ள நீங்கள் எப்படி வருவீங்க? நீங்கள் வருவீங்களா? ஓகே, அங்கே இந்த கொமட்டு கட்டி தான் வெளிநாட்டில் கொமட்டு கட்டி தந்து முகம் தெரியாதுன்னே வர்றா. முகம் தெரியாது என்ன வருதாண்ணா? அதுதான் சரி. நான் உருட்டி இருப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் பழையனாக தெரியும் அப்படி கொண்டு போகணும். ரிவர்ஸ் தானே இது? ஃப்ளைட் இல்லை, மற்றது மற்ற மாடல் ஃப்ளைட். மச்சானுக்கு வருவா கோல் நீ பாட்டை நீ பாடிச்சிடுவோம். இதா மகனா பெனண்டால் உங்களை டாக்டர் வந்து வீடியோ எடுத்து போட்ட வரேன். அதாவது வந்து நாங்கள் வர முதல் உதவி ஒன்று செஞ்சு வந்து கணக்கு ஓ
பாரு ஒரு நிமிஷம் தங்கச்சி சொன்ன உண்மை விளாங்க கிடையாது உங்களை கதைக்க விட்டா நீங்கள் இருக்கிற கதைக்க விட மாட்டேங்கிறாக்கு இல்லையா நான் என்னடா இங்கே திருப்பியும் பேர் bro. அப்போ டாக்டர் ஆள் வந்து வீடியோ ஒன்று எடுத்து போட்டு வரான் தம்பி இந்த கஷ்டங்களை குறித்து வந்து அப்போ நாங்கள் வந்து டாக்டர் வந்து எப்படி இந்த டாக்டர் எப்படி காய்ச்சிருப்பாருண்டா இப்போ உங்களை வந்து கிடத்தி போட்டு பார்த்தீங்களா மக்களே இந்த தம்பின்ற நிலையமே பாருங்க அப்படிதான் காய்ப்பார் வந்து நாங்கள் அப்படி இல்லை நான் தான் கிடந்தேன் சரி ஏதோ ஒன்றாப்பா விடு நீயும் மாத்தே காத்தவரை கூத்துக்கு அடிக்கலாம் போல குண்ணி இல்லையா நம்ம நான் அவர் வரைக்குள்ள நான் அதுதான்டாப்பா நான் சொல்றேன் அப்போ அவர் வந்து அப்படி போட்டிருப்பார் நாங்கள் வந்து அப்படி போட மாட்டோம் என்னன்னா நாங்கள் வந்து இயல்பா பம்பலா உள்ளத காயப்பம் கிடைச்சா கிடைக்குது இல்லாட்டி விடுதாண்ட மாதிரி இவ்வளோங்க என்னென்னா இப்போ வந்து எங்களுக்கு உதவி வேணுமே என்றக்காண்டி வந்து உங்களை நீங்கள் வந்து படுத்துருங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்திருந்து வந்து இப்போ புராணம் மாதிரி எல்லாம் செய்யலாம் விளங்குதா ஏன்னா நீங்கள் இவ்வளோ உஷாராக இருக்கிறீங்க உஷாராக மீன்ஸ் உங்களோட மைண்ட் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்குது நான் ஹாப்பியாக இருக்கும் இல்லாட்டிக்கு என் வாழ்க்கை வந்து இப்போ நான் படுத்த படுக்கையில் வந்து என் மூளை உடம்பி போட்டு விஜயரண்டு சொல்லி போட்டு படுக்கக்கூடாது நானும் வந்து என் பிள்ளை இருக்குது எனக்கு என் வைஃப் இருக்குது நான் பிள்ளையும் பார்க்கணும் வைஃபையும் பார்க்கணும் ரைட் அதுதான் முக்கியம் அந்த முக்கியம் அந்த மனதைரியத்தை மட்டும் கைவிடாத வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கள் அப்போ விஷ் ஹாப்பி பர்த்டே எத்தனை பர்த்டே 26 பாடுறா புறவு 26 இப்போ 26வது அகவையில் வந்து இன்றைய தினம் கால் பதிக்கும் எங்களோட நிலவனுக்கு என்னவே அனுராஜ் சிங்கராசா அனுராஜுக்கு வந்து பிறந்த தின வாழ்த்துக்கள் அப்போ பிறந்த நாள் கிஃப்டாக வந்து நாங்கள் வந்திருக்கோம் நன்றி அண்ணா தம்பின்ற வீட்டை ஓகே அது நான் வர சொல்லி வந்தேன் நீங்கள் நீங்கள் வர சொல்லி தான் வரலாம் இல்லைன்னா 2 வரையிலும் மற்றா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு வந்த இடத்துல சொல்லுங்க அதில் நிற்கிற அந்த நாய் இருக்குல்ல தெரியுதோ 2 நாய் 3 நாய் 3 நாய் நிற்குது அந்த ஊரான்பட்டு நாய் இல்லை ஊரான்பட்டு நாய் எந்த நாய் இல்லை அந்த 3 நாய்க்கு நடுவில் ஒரு போத்தில் வைப்பாங்க அங்கே என்ன ஓமம் அது என்னண்டு வந்த இங்கே அது வந்து என் உடல்நிலைக்கு வந்து என்ன கொஞ்சம் சொட்டு தார வேலை வந்து இது இந்த புண் மாறுறதுக்காண்டி யார் டாக்டரா அது டாக்டரும் சொன்னது தான் எல்லாரும் சொன்னது வந்து அல்கஹால் வந்து பாவிக்கக்கூடாது அது வந்து பாவிக்கிறத வந்து அளவாக பாவிக்கணும் சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு முன் பாவிச்சேன் நாங்கள் இன்றைக்குமா அதுதானே பாட்டு நான் போய் சொல்லக்கூடாது என்னதே நீங்களால சொன்னீங்க போய் சொல்லக்கூடாது என்ன விஷயத்துல வந்து நானடாப்பா வீட்டேருந்து வரைக்குள்ள உனக்காண்டி கதைச்சிட்டு வந்த கதையிலோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பராமாயணம் எழுதின மேகலி போட்டு வந்தால் நீ இங்கே வர எல்லாம் தலைகளாக கிடக்குது பட் பரவாயில்ல இருந்தாலும் ஓகே சந்தோஷமாக இருக்கிறீங்கன்ற வகையில் சந்தோஷம் அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் என்ன நடந்த சம்பவம் உண்மையை சொல்கிறா இல்லை பொய்யை சொல்கிறது பொய்யை சொல்லுவோம் ஓ இது வந்து என்ன இப்போ இது என்ன உண்மையாக பொய்யோ பொய் இங்கே ரைட் ஓகே வெரி குட் ஐயா பொய்யை சொல்லுங்க இப்போ நான் ஒரு வேலையை கண்டு போனாங்க போன இடத்த ஒரு வீடு ஒன்று துப்பராக்கினாங்க துப்பராக்கியதில்ல மம்பட்டி பட்டு என்ன நடந்தேன் சம்பவம் என்ன நடந்தேன் மம்பட்டியை போட்டது மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடக்குறீங்க இது வந்து பொய் உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்ல போனால் எங்களோட வைஃபோட மாமா வந்து ஒரு இரும்பு எடுக்கணும்னு சொல்லி வந்தவர் இதுக்கு நான் தோட்ட வேலை செய்யறேன் நாங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாம் அந்த முன்னுகிற பைத்தங்கொடிகள் எல்லாத்துகள் இருக்கு அங்கால இருக்கு அதெல்லாம் நீங்கள் செய்யறதா நான் செஞ்சேன் நான் இப்போ இல்லை இப்போ செய்கிறாதான் இப்போ செய்யறதா ஓகே அப்போ அம்மா யாரு உங்களோட வைஃபோட அம்மா வைஃபோட அம்மாட அம்மா சரி வைஃபோட அம்மா அங்கே நிற்கிறேன் அவங்க சிரிச்ச முகத்தோடு நிற்கிறா பார்த்தீங்க ஆள் கடும் சிரிப்பா நாளாக தான் கிடக்கு என்ன அது சரி இப்போதான் சிரிக்கா நீங்கள் சொன்னாங்க யாரு அவா அதுக்கு மேலே நல்லா சிரிச்ச முகத்தோட வந்தோம் இப்போ என்னண்டா எங்கட சனம் இருக்குல்ல எங்கட சனத்துக்கு சிரிச்சாலும் புல அழுதாலும் புல எல்லாம் வேற இருக்கணும் என்ன அப்போ அவைக்காண்டி இப்போ உங்களுக்கு பொய்ச்சா தான் சொன்னேன் பொய் சொல்லிட்டீங்க உண்மையை சொல்லுங்க அப்போ சொல்லுங்க
நான் பிறந்த வளர்ந்த எல்லாம் தட்டுவங்கோட்டையான நடராஜில் வந்து கட்டிக்கிறாங்க தெரியுமா இந்தியாவிலேருந்து வந்து ஒரு நிமிஷம் பெண் பாருங்க காய்ச்சி போடுவாங்க. ஓ சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் போய் என்னது போய் சொல்லி முடிஞ்ச உண்மையை சொல்கிறேன். உண்மையை சொல்லுங்க. ஓ சொல்லுங்க. இப்போ வைஃபிட மாமான்னு சொல்கிறாள் எனக்கு தெரியாது மாமா இருக்கும். அப்போ அவர் வந்து நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் தட்டுவங்கொட்டி ஆனாரவு தெரியும் அவங்கள நான் பெரிய நடராஜில் வந்து கட்டிக்கிறாங்க. இங்கேருந்து நீங்கள் கிளிநொச்சி போய்க்க இடத்துல பொங்கல் விட்டு போக தெரியுமா தெரிஞ்சா சரி. அப்போ அந்த ஏரியாக்காக நான் இருக்கிறேன். அப்போ இவர் வந்து சொன்னார் இப்படி இரும்பு எடுக்க போகிறேன் அறுக்க போகிறேன் அடுத்து உண்டு. அப்போ சரி ஓகே நீங்கள் செய்யுங்க பழைய வீடுன்னு இருக்கான்னு சொன்னேன். வந்து செஞ்சார். தண்ணி ஒன்ற சொன்னார். கொண்டு போய் கொடுத்த அந்த எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இரும்பண்டே என்ன இரும்பு இரும்பன்னு சொன்னவர் எனக்கு இரும்பன் உங்களோட ஆரம்மா அவர் வந்து மச்சான் அந்த மனுஷன் உங்களோட மச்சாலந்த மனுஷனா அவர் இப்போ மோசம் போயிட்டார் அந்த இடத்துலயே சரியோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நடந்தவர் என்ன இது குண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை கால் கையில் தான் இதில் இருக்குல்ல கிட்னியில் அது அதாவது அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்திலானே அது என்ன படித்த சாமான் அது என்ன படிச்சது என்ன பொறுங்க பாருங்க இப்போ எதையும் போய் நீங்கள் கிண்டுனீங்களா இல்லை அவர் என்னையும் அறுத்து கொண்டு இருந்தவர் என்ன நாங்கள் கொண்டு தண்ணியை வைக்க வலிக்கிட்டுனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியும். அவர் ஏதோ செஞ்சோன்னு இருந்தவர் நான் தண்ணியை கொண்டு வச்சேன் அந்த சரி அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணூச்சிக்கு பார்க்க ஹாஸ்பிட்டலில் நடக்கிறீங்க கிடக்கைக்குள்ளே இப்போ உங்களோட கை இது செஞ்சுட்டு கையில் இங்கே வேதனைங்கிற நாங்கள் வீணா ஒன்றுமே இல்லை அதுக்கு காலம் இல்லையா அப்போ என்ன எனக்கு இந்த நான் நினைச்சேன் வந்து கால் இப்போ இல்லைங்க. சரி 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 இது என்னடாப்பா இப்போ இவ்வளோ ஒரு கஷ்டத்துலேருந்து இப்படி ஒரு மரண வதைக்கிறீங்களா இப்போ எனக்கு அதுதான் தாங்கலாம் கேட்கலாப்பா என்னென்ன வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் பெறும் அதுக்காண்டியே கஷ்டம் பண்ண அழுது கொண்டும் இருக்கலாம். அது சரி நான் ஒத்துக்கொள்றேன் நீ அழ வேண்டாம் சந்தோஷமாயிரு எனக்கு இப்படி இருக்கிறத பார்க்க பிடிச்சிருக்குது. நாங்கள் என்னத்தை வச்சு உதவியை கேட்குறடாப்பா நீ இந்த வச்சா இந்த பிள்ளைக்காண்டி செய்யுங்க என் வைஃபுக்காண்டி. சரி இப்போ என்ன செய்யணும் எனக்காண்டி வேணுமா என் ஃபுல்லே வைஃப் நல்லா இருந்தாக்கா என்ன செய்யணும் என்ன செய்ய விரும்புகிறீங்க நீங்கள்? ஒரு போத்து எடுத்துக்கிட்டு அடிப்போம் இல்லை சேர்ந்து அண்ணடிப்பார். ஐயோ இதுவும் கேடாலேருந்து வந்திருக்கேன் இதுவும் அண்ணா வாங்க உள்ள வாங்க வாங்க அண்ணா உள்ள வாங்க. அவருக்கு தெரியும் நாங்கள் சொல்லி போட்டுதான் வந்தோம் பிரச்சனை இல்லை. என்ன எனக்கு கண்மூக்கு தெரியாது ஆனா உண்டா நான் ஒன்றும் பட்டி கட்டி போட மாட்டேன் இல்லை ஓ நோ ப்ராப்ளம் வேணா நீங்கள் என்னத்தையும் நான் போடுங்க நான் உண்மையை தான் கேட்பேன். எனக்கு செய்ய வேணும்னா செய்யுங்க இல்லையா விடுங்க. அதுக்காண்டி நீங்கள் காசு தாங்கோ அது தாங்க இதாங்க நான் கேட்குற ஆளும் இல்லை. நீங்கள் செய்ய விரும்பினா உங்களோட மனசாட்சிக்கு பட்ட மாதிரி நீங்கள் செய்யுங்க. சரி இப்போ நான் யோகா கேட்போம் சீரியஸாக கேட்போம் நீங்கள் சீரியஸாக கச்சாம்பரம் வச்சாலும் யோகா கச்சாம்பரம் வச்சாலும் கதைங்க. சரி இப்போ கொஞ்சம் சீரியஸாக கேட்போம். சீரியஸாக கேட்போம் சரியா. சரி இப்போ வந்து இந்த வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க? நான் வைஃப் என் புள்ள நீங்கள் மாமி வருவா மாமா வருவா தோட்ட வேலையை பார்ப்பேன் நாய் வரும் பூனை வரும் எல்லாம் வரும் நாங்கள் இருக்கிற இப்போ யார் யார் இருக்கிறீங்க? நானும் வைஃபும் என் பிள்ளை 3 பேர் தான் இருக்கிறீங்க. சரி இந்த காணி கூட தானே? காணி எழுதி தந்தாச்சு. எழுதி தந்தாச்சு. ஓகே வீடு பார்த்தீங்கன்னா அது பெரிய தாஜ்மஹால் ஒன்று கட்டி கிடாது. சரி ஓகே இதை வந்து இப்போ ஒரு 10 குடும்பம் இருக்கலாம் பார்க்க போனால் இதில் வந்து ஒரு 10 பேர் கொடுக்கலாம் பிராந்தியில். என்ன இரவில் பனியில் கொஞ்சம் குறண்ட வண்டியாக வரும். என்ன ஏசி ஆனால் இரவில் ஏசி பூட்டித்தான் இருக்குனாங்க கடும் ஏசி கஷ்டம் இல்லை. ஒரு அந்த வெக்கையில் வளர்க்குறாக்கள் இதில் வளர்க்குறாக்கள் வெயிலில் வளர்க்குறாக்களுக்கு ஒட்டி பிரச்சனை பாம்பு பூச்சியல் பிரச்சனை இல்லையாப்பா? அந்த பார்த்தீங்கன்னா ஊராம்பட்டு நாயில் 10 நிற்கிது ஒன்றும் பெற விடாது. பூனை வந்தாலும் சரி இல்லாடி ஒரு நடமாட்டம் ஒன்றும் பெற எல்லாம் குள்ளாய்க்கும் கழுண்டும். இந்த வைஃப் அடிக்கடி விடும்போது இரவு ஒரு 10 தரம் ஒன்று இருப்பா. சரி நீங்கள் காதல் கல்யாணமா? நாங்கள் லவ் பண்ணி தான் கட்டினேன். லவ் பண்ணி தான் கட்டுறீங்க. இப்போ எத்தனை வருஷம் கட்டி? நான் 2022
மூன்றாம் மாதம் 15ஆம் தேதி கட்டினாங்க. 2022 இப்போ 4 வருஷம். 4 வருஷம். அப்போ கட்டி முதல் இங்கே கட்டினதுலேருந்து இருக்கிறீங்க? இல்லை, நான் கூட்டிக்கொண்டு ஓடி எங்களோட அக்காவிட்ட இருந்தேன். ஒரு மாதத்தால் மாமியும் மாமாவும் வந்து கூட்டிகிட்டு வர, அதை மட்டும் நாங்கள் வர இல்லை, அதையெல்லாம் வந்து கூட்டிக்கொண்டு வந்து. இப்போ ஒற்றுமை எல்லாம் பிரச்சனை ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை நல்ல ஒற்றுமை. இடக்கிட வரும் குழுவல்கள் வரும், சண்டையில் வரும். அப்போ வீடியோ அது பிரச்சனை இல்லை. நான் போய் சொல்லுது அண்ணன் அவருக்கு போய் சொல்லக்கூடாது. இல்லை, அது பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்களும் மனுஷர் தான், நானும் மனுஷர் தான், இந்த வீடியோ பார்க்குறாங்களும் மனுஷர் தான். இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் செய்ய வந்த இந்த காரியத்தால் ஏதாவது ஒரு பிரயோசனம் கிடைக்கணுமே. இப்போ நம்மளா நாங்கள் பெம்பலாக காய்க்கிறோன்னா இருந்து காய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. பெம்பலாக வீடியோ செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உதவி என்று அழைச்சபடியால் முன்ன உதவிக்குரிய விஷயங்கள் நாங்கள் ஏதாவது செய்யணுமே. உங்களோட நம்பர் எடுக்கப்பட்டவோட எங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? எத்தனை ஃபேஸ்புக்கில் அடித்து உங்களோட நம்பர் அடித்து பார்த்தோம், வாட்ஸ்அப்பில் அடித்து இது யூடியூப்பில் அடித்து பார்த்தோம், டிக்டாக்ல அடித்து பார்த்தோம். எங்கட மேங்க அப்போ தெரியா இருக்கலாம். நான் நிறைய மெசேஜ்கள் வந்தது எனக்கு. நான் எல்லாருக்கும் சொன்ன விஷயமா தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் காலமாக செய்கிறேன்றது தான் நான் சொன்னேன். நான் அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா இப்போ இந்த உங்களோட இந்த வேலியை பார்த்தாலே நல்ல வேலியும் என்ன சொந்த காசில் அடைக்கவில்லை. வெளிநாட்டு உதவியால் ஒரு அண்ணன் ஒரு ஆள் இந்த எஃப்னாலேருந்து ஒரு ஆள் வந்தவர், அது 70,000 காசு வந்தவர். போய் சொல்லக்கூடாது. 70,000 இந்த வேலி அடைக்கிறது 53,000 முடிஞ்சது. கூலியோட 60,000 முடிஞ்சது. வேலிக்கும் என்ன கம்பியும் மிச்சம் கிடக்குன்னு போய் சொல்லக்கூடாது. ஒரு தூண் என்ன விலை? வில்லு கிடக்கு. தூணும் என்ன புதுனுட்டாப்பா? மெரிசு வில்லு எடுத்தது இல்லை, எந்த தூணும் அடிக்குதான் காசு 400-500 அடி. எங்க இது கிடக்கு என்ன என்ன தூணுக்குண்டா என்ன? இப்போ அந்த எங்கட அந்த இங்கே சங்கானியில் கீரி மேலே போட்ட தூணு என்ன விலை? எவ்வளவு? 5,000 ரூபாயில்லடா தூணு உண்டு. என்ன அவ்வளோத்துக்கு அடுத்து நீங்கள் என்ன ஏமாந்து போய் இல்லை, அந்த கெவர் வார அந்த வீட்டுக்கு போடுறது இது இந்த தூண் தான் சொல்கிறீங்க? அது எனக்கு விலை தெரியாது. ஆனால் இந்த தூண் தான் சொல்கிறீங்க? அதுதான் இதில் வந்து சீமெந்து வச்ச தூண். சரி, இப்போ எதுவாக இருந்தாலும் முந்த தூண் வந்து எவ்வளோ? 1400 ரூபா. தகரம் 1400 ரூபா. என்னடாப்பா இது? தகரம் 1400. அப்போ கேச்சு குறைஞ்சதாயிரம் போல. ஓ, நார்மல் தகரம் தான். நான் பிரச்சனை நான் கேச்சு குறை வேண்டும். நீல தகரம் தானே? ஓ, என்ன புது இந்த தகரம் கம்பியும் முள்ளு கம்பி 11,000. அது எந்த 10,000 ரூபா. அப்போ அதான் உங்களுக்கு பேர் கிடைச்சிருந்தது. எங்களோட மாமாவும் இன்னொரு அண்ணன் சம்பளத்துக்கு பிடிச்சி கிடைச்சினாங்க. இல்லை, ஐயோ அது இல்லைடாப்பா. நாங்கள் இருக்கிறத உங்களுக்கு வேலைக்கு அந்த காசு இருந்தாரு. அது வெளிநாட்டில் இருந்து ஒரு என்ன வழியில் உங்களுக்கு நளினி அக்கா அதான் கேட்குறேன். என்னடா தொடர்பு கிடைச்சி உங்களுக்கு? டாக்டர் வீடியோ போட்டு. ஓ, அதாவது டாக்டர்கிட்ட வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த பார்த்து வந்திருக்கு என்ன? அப்போ அந்த டாக்டர் இப்போ யாருண்டே எனக்கு தெரியாது. டாக்டர் செஞ்ச ஒரு உதவியாலே உங்களுக்கு இந்த இவ்வளோ உதவி கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச எவ்வளோ உதவி செஞ்சாலும் இங்கே வந்த இடத்துல எல்லாம் கதையெல்லாம் கடுங்கதையெல்லாம் கேட்கலாம். நான் போய் சொல்லல தரேன், உங்களுக்கு நேர்மையாக தான் சொல்கிறேன். நேர்மையாக தான் சொல்கிறீங்க. அது சரி, இன்னும் சரி. இப்போ என்ன நான் என்ன செய்யணுமா? நீங்கள் எனக்கு ஒரு பெரிய மாளிகை ஒன்று கட்டி தருவேன். மாளிகை உண்டு இதுக்கு காணுமா? காணி இல்லையா? நான் என்ன டொய்லெட் வந்தேன் இங்கே 5 தள்ளிக்கு 50 ரூபா வச்சு அது ரிவர்ஸில் பார்த்துனீங்களா? அந்த வீடும் வந்து டொய்லெட் பக்கத்தில் வருது. இப்போ டொய்லெட் வந்து இதில் பக்கத்தில் வந்திருந்தா நான் இந்த வீட்டை இருந்துருக்கோம், பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு டொய்லெட்டுக்கு அங்கே போகிறேன்டாண்டி அங்கே வீடு கட்டணுண்டு இல்லை வீடும் அங்கே பக்கத்துலாம் இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டொய்லெட் அங்கே இருக்கிறோடையா வீடு அங்கே கட்டணும்னு சொல்கிறீங்களா? பிறகு சொல்கிறீங்க வந்து இங்கே டொய்லெட் இருந்தால் நீங்கள் இங்கே இருப்பீங்க. அப்போ நாங்கள் இங்கே ஒரு டொய்லெட்டை கட்டிவிடலாம், அங்கே வீட்டை கட்டுறேன். இல்லைண்ணா, நிலம் வந்து அங்கே வருதுண்ணா. அந்த நிலம் பார்த்து மேற்படுத்தி தான் வந்தது. அப்போ இந்த வீட்டு வாசலும் கூடாதாமன்னு சொல்லிச்சுனேன். பின்ன நாங்கள் அதெல்லாம் அங்கே டொய்லெட் கட்ட வேண்டி வந்தது. அது டொய்லெட் யார் கட்டி தந்தது? வெளிநாட்டு அதுவும் அந்த டாக்டர் மூலமாக? டாக்டர் அவர் மூலம் அவர் தான் அது கலையம் செய்தது.
காய்க்கிற ஒரு இடத்து இப்போ எனக்கு இந்த உடம்பு பூசை மருந்து ஓப்போ என்ன போது மருந்தெல்லாம் எனக்கு பீஸ் உடம்புல பீஸ் அடிச்சு இந்த இந்த எல்லாம் இருக்கும் அப்பா நீங்க தப்பினதே பெரிய இதுடாப்பா. கும்பிட்ட கடவுள் அதான் இப்போ வந்தவன் டிஷர்ட் போட்டவா ஆனா உண்ட நேர்மையை நான் பிடிச்சிக்க என்ன தெரியுமோ, இப்போ வேற யாருமென்னு சொன்னா உண்மையிலே இதே நிலைமையில இருந்தோண்டு கதைச்சு இவ்வளோ உதவிகள் எத்தனையோ பேர்கிட்ட வந்து எடுக்க நினைப்பாங்க. ஆனா தம்பி வந்து வாண்ணா உள்ள நீ எங்க வெளியே கதிரையை போடுங்க இவ்வளோ அவனுக்கு வந்து தம்பி பொம்பளை பிள்ளைகளை கண்டா பக்கம் பிரச்சனை நான் கல்யாணம் கட்டிட்டேன் இல்ல அதுதான்டாப்பா. அது கல்யாணம் அவன் கட்டிட்டேன் அது பொதுவாகவே அவன் சுபாவமாக தான். இப்போ எங்கட வீட்டை விட எங்கட அக்கா கல்யாணம் வந்துட்டா வீட்டை வரான் அங்கே பின் கோடிக்கான் ரோடு இப்போ எல்லாம் போனால் அப்புறம் வருவான். அந்த சுபாவமாக உண்டு. எடுத்து போட்டு ஓ இதை எழுத்துருவோம் எல்லாரும் நீங்கள் காட்டினதா இந்த காட்டு நாங்கள் நீங்கள் காட்டி நான் காட்டிட்டு போய் வைக்கணும். அதுதான் அதுதான் இதெல்லாம் என்ன எனக்கு தையல் போட்டோடா மஞ்சி. ஓ இதெல்லாம் எனக்கு பெரிய கிளிக்க காயம் காலத்துல எல்லாம் எல்லாம் என்னத்துக்கு அவனுடைய கையை வச்சு நீங்கள் கிளைமர் மாதிரியாம்மா ஞாபகம் இல்லை உண்மையாக ஞாபகம் இல்லை. இல்லாட்டி நான் செய்தேன் இவ்வளோ சொன்னேன் எனக்கு இது சொல்கிற வேலை இல்லை எனக்கு ஞாபகம். அதுதானே ஆனால் இப்போ சாதாரணமாக நாங்கள் பார்க்குறோம் கதைக்கிறோம். ஆனால் எவ்வளோ ஒரு ஒரு வேதனையான வாழ்க்கையில் அப்போ வாழ்ந்துட்டுருக்க நீ சாலாம்போடாக்கு நேரது பிள்ளைக்கும் பைப்புக்காண்டி என்னண்டு பிள்ளைக்காண்டி அதுதானே என்ன இப்போ உண்மைதான் சும்மா நான் கேட்குறேன். உண்மையாக சொல்லுவோண்ட தம்பி. இப்போ வேறு யாருமெண்டா வந்த உடனே என்ன செஞ்சுருப்பான்னு சொல்லி நான் சொல்கிறேன். தம்பி வெத்தலை போட்டுருந்தா துப்புங்க, ஒரு ஷர்ட்டை போடுங்க, மற்ற இந்த பெம்பலை அவனுக்கு கதையாங்க சீரியஸாக கதைங்கன்னா கேட்பான். நான் அப்படி இல்லை, எனக்கு அப்படி பழக்கம். நான் கூட வீடியோ எல்லாம் பார்க்குறேன். அது தானே தானே நீங்கள் சோசியல் மீடியா பழகுறீங்க அதுக்காக நான் அவர் வார வெத்த அவருக்கு தெரியும் வெத்தலை. இல்லை நான் என்ன சொன்னேன்னா யாருக்கும் நான் எதுவும் சொல்லி கொடுத்து செய்ய மாட்டேன். இருந்தாலும் சில விஷயங்களை இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்படி இருந்தும் உங்களுக்கு ஒரு ஒரு உதவிகள் கிடைக்குமென்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த மாதிரி மற்ற மாதிரி இருக்கக்குள்ளே இன்னும் ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கொடுமையான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை. இப்போ இணைச்சோட நிலம்பேராது, இணைச்சோட நெருக்கேறாது. இப்போ பாத்ரூம் போகிறண்டாலும் உங்களுக்கு இன்னொரு உதவி வேணும் தானே, எல்லாமே தான் வேணும். டொய்லெட்டுக்கு அங்கே போகணும் என்ன. அப்போ அப்படி இருந்தும் உங்களுக்கு எத்தனை பேர் கை கொடுத்துருக்காங்களே. நான் வந்து இந்த இல்லை நான் உதவி செஞ்சுக்கேன் இல்லைன்னு சொல்லல, நான் போய் சொல்லல. அந்நேரம் 20,000 30,000 காசு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காசை வச்சு சொல்லி இந்த இங்கேருந்து கிளிநொச்சி போவ அப்படி ஒரு 7,000 ரூபா ஆட்டோ வச்சுருவேன். அங்கேருந்து சாப்பாடு காலம் போனால் 12-1 மணி ஆகும். அதுக்கு சாப்பிடும், டிரைவருக்கு சாப்பாடு, என்னோட வாரங்களுக்கு சாப்பிடும். சாப்பிடாம என்ன சாப்பாடு தான் சாப்பிட்டு தான் மிச்சம் சாப்பாடு. அப்படி ஒரு 10,000 ரூபா முடியும் பண்ணேன். ஏந்து அந்த தார காசுல தானே சொந்த காசுல தானே போய் நான் ஓட்டிக்கொண்டு இருப்பேன். மற்றபடி இந்த கிடந்த நகையில் 2 பெருசாக ஒன்றும் இல்லையே. இந்த எல்லாம் அடைவில் கொஞ்சம் கிடக்கு. அது இப்போ எடுக்கணும். அடைய வச்சு என்ன செஞ்சீங்க? 1 மாதம் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கு கிடந்த நகையில் அடைய வச்சு சாப்பாடு என்ன பார்த்தாது பம்பஸுகள் அது 2 பெரிய பெரிய துன்பம். சரியாக கஷ்டப்பட்டேன் நான். கஷ்டப்பட்டேன்னா நான் இப்போ சரியா இப்போ நான் சொல்ல சிரிச்சு காய்க்கிறேன். கொஞ்சம் பாருங்க என் உடம்பளவில் நான் பெரிய சரியாக கஷ்டப்படுறேன். குத்து வேதனையர் வலிகள் என்ற அது வெளியே யாருக்கும் சொல்லி தெரியாது. எந்த வலி எனக்கு தந்தேன் உடம்புல போய் பீஸ் இருக்குது நிறைய. அது தெரியல. நான் குத்தி இருக்கு, வேதனை இருக்கு, வலி இருக்கு. என்ன உடம்பு கால் கை எல்லாம் கால் இந்த வெண்டை சுற்றி கிடக்கு. இந்த கால் போடுறதுக்கு கால் சுருங்கணுமாமன்ட்டு இந்த பொய்க்கால் போடுறக்கோ இதுக்கு ஒன்றுக்கு போட்டால் நீங்கள் மற்றதுக்கு இதுக்கு போட்டு பார்த்துட்டு இதுக்கு செய்வேணும்னு சொன்னது. இந்த கால் வந்து செய்கிற கஷ்டமே. இது முழங்காலுக்குள்ளா ஓகே. இது வந்து மடிக்க கொள்ளலாது ஓரளவுக்கு செய்யலாம்னு சொன்னது. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது மடிக்கக்கூடிய மாதிரி கூடியா ஓகே. அது இப்போ ஸ்ட்ரைட்டாக வர ஸ்ட்ரைட்டோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ இப்போ நானும் அந்த சாப்பாடு இருக்கா என்ன இப்போ நிலைமையில சாப்பாடு இப்போ நிலம்புரி தாராது எங்களுக்கு. நிலம்புரி மற்றது இந்த அங்கே வினமுட்டாக்களுக்குன்னு சொல்லி அந்த 10,000 ரூபா வர்றது அதுலேயே முடக்கிறாங்க. நிலம்புரி எவ்வளோ வருது? 17 வருது.
17 மற்றது 10,000 வருது இந்த உங்களுக்கு காலையில் வருதோ ஒரு சாப்பாடு செலவு அந்த இதுக்கு அந்த ஓரளவு ஓட்டிக்கொள்ள ஓரளவு சமாளிக்கலாம். ஓகே எங்களுக்கு வச்ச 3 பேர் தானே சாப்பாடு செலவு வராது. பிரச்சனை இல்லை, சாப்பாடு செலவுக்கு இந்த காசு ஓகே. சரி, இப்போ நான் உண்மையாக நான் கேட்குறேன், இப்போ எங்கள் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறாங்க என்ன செய்ய நாங்கள் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? அதான் நாங்கள் கேட்குறேன். இப்போ நார்மலாக உங்களால் உண்மையாக அந்த பெம்பேர் அடித்து கதைச்சாலும் கொண்டாலும் என்ன செஞ்சாலும் உங்களோட பிரச்சனைன்றது அது உண்மையான உண்டு. அந்த உங்களோட வலி கஷ்டம்ன்றது உண்மையான உண்டு. வாழ்க்கையில் பிழை செய்யாத மனுஷன் இல்லை. இது பிழையும் இல்லை. நீங்கள் வெற்றில வாக்கு போடுறதோ இல்லாட்டி கஷ்டப்பட்டு வந்தால் இது முன்ன குடிக்கிறதோ நான் பிழையான்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இப்போ மற்றவங்களோட பார்வையில் எப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு கேட்கல இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் தானே, அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்கலாம் தானே யோசிப்பாங்க. அது நீங்களே நாட்போக்கில் தவிர்ப்பீங்க சில வேலை. நான் தனியாக இருக்கிறேன். நான் சொன்னேன் இப்போ தோட்டம் பெரியக்குள்ள எங்களோட மாமாக்கள் அறியும். மற்றபடி தனியாக தான் இருப்போம். அங்கே இந்த மாமரம் இருக்கல அதெல்லாம் காற்று விழும். மற்றபடி இதுக்கு வைக்க தகர்ந்தேன். அப்போ அதில் வெத்திலையை போட்டிருப்பேன். பைப்பு வீட்டு வேலையை செஞ்சு பிள்ளைன்ற வேலை பார்த்துருப்பேன். நான் வெத்திலையை மனவங்களா போட்டு சாப்பிட்டேன். மற்றது இப்போ இன்னமொரு விதத்தில் நாங்கள் பார்த்தோம்டா, இப்போ நார்மலாக இப்போ உண்மையாக சொல்லுவோம்டா, தம்பியோட மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த வகையில் ஹாப்பி. என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ஜோக்காக ப்ளஸ்ஸராக அவங்களோட மைண்டை வச்சுக்கிறீங்க. அதையும் உடைய விட்டால் அவங்களோட வாழ்க்கை குறுகிய காலத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அவங்களோட மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வேறு யாருமெண்டா சாதாரணமாக எடுத்துப்பாங்க. உங்களை கால்கை எல்லாம் ஒழுங்காக இயங்குது. ஆனால் ஒரு நாள் விட்டு 2 இருக்கிறாங்க இருக்கே இல்லை. அதுதானே நானும் என்ன சொன்ன கடைசி காண்டியில் விட்டு நீங்கள் நான் என்ன நார்மலாக இந்த இப்படி சம்பவம் நடக்கணும்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன் நான். அதுதான் அந்த குழந்தை இருக்கிற பிள்ளை அவர் இந்த நேரம் கடைக்கு போகிற நேரம் தூக்கிண்டு போகணும். நான் மற்றபடி தோட்ட வேலையை சும்மா இருக்க மாட்டேன். அந்த பைத்தம் கோயில் அதில் வச்சுக்கொண்டு அவருக்கு தெரியும். நீங்கள் யாரையும் கேட்பே இல்லை, நீங்கள் யாரையும் கேட்டு பாருங்க இந்த பொடியான இப்படியான ஆளுன்னு கேட்டேன். அடுத்தவங்க போனாங்க அதுக்கு சொல்லியிருப்பீங்க. அது பிரச்சனை. மற்றபடி நான் இப்படியான ஆளுண்டு கேட்டு பாருங்க. இப்படித்தான் தொழில் செஞ்சு வளர்ந்தவங்க இப்படி. நான் 2000 ஆண்டு பிறந்தேன். யுத்தத்தில் நான் இப்படி ஒரு சம்பவம் இப்படி 2000 ஆண்டு பிறந்தேன்னா 2022 கல்யாணம் செஞ்சேன்னா அது மட்டும் எனக்கு இந்த தொழில் செஞ்சு வளர்ந்து இப்படி நான் முன்னேற நினச்சிருந்தேன். நான் எங்கேயோ எனக்கு அதை பற்றி தெரியாத பற்றி நான் அடிபட்டேன் கிடையாது. வந்தாங்க செஞ்சாங்க. இந்த வாழ்க்கையை அப்படியே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இதில் இப்போ எல்லா விஷயங்களையும் நாங்கள் கதைச்சு கொள்ளையிலாது. ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் செஞ்ச வேலையை விட்டு வேறொரு ட்ரக்கில் போய்த்தான் இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடந்துக்க நிற்கிறேன். வேறு ஒரு சம்பவத்துக்காண்டி போய்த்தான். அது நல்லதோ கெட்டதோ அது உங்களோட காலத்துக்கு ஒரு தீங்கான ஒரு விஷயமா வந்துட்டுது. என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது தான். ஆனால் இது ஒரு உண்மையிலே ஒரு கொடுமையான ஒரு விஷயம்தான். காலை இப்போ நீங்கள் நினச்சா கூட கீழே இறங்க தனியாக இறங்கியது மயிலே சாப்பாடு எல்லாமே என்னண்டு தீத்தி விடுவா. இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த விரல், இந்த விரலில் இந்த மடிக்கிற இந்த இது இருக்குல்ல, இதில் எலும்பு மட்டும் பழியே இருக்குது. சதை இந்த இங்கே மூடிட்டு எலும்பு மட்டும் பழியிட்டு அதை கட்டி வச்சுக்கிறீங்க மருந்து. அப்போ இப்போ சொல்லப்போனால் உங்களோட கை கால் உடம்பு மூளை எல்லாமே உங்களோட ஒய்ஃப் தான். ஏன்னா அவாது. அப்போ தங்கச்சி இங்கே வாங்கலை கொஞ்சம் நீங்கள் கதைங்க வாங்க. நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க? நீங்கள் அந்த கருத்தை காரையை எடுத்து போட்டுட்டீங்கோ. கட்டாயம் என்ன சொல்கிற ஒரு நம்ம சீரியஸாலாம் கதைக்கணும். நம்ம அரிஜித்துரத்தை சொன்னீங்க இந்த மாதிரி விட்டால் எனக்கு ஒரு தரம் இல்லை. யார் என்ன கதைச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்றால் நாங்கள் நடக்கிறதா நடக்கும். உண்மையிலேயே தங்கச்சிக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். என்னென்றால் இன்றைக்கு தெரியும் உலகம் போகிற போக்கு இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு உலகத்தை நான் வாழ்ந்துருக்குறோம். அப்போ இப்படியான பிரச்சனைகள் நடந்தால் கொண்டா தெரியாது. அடக்கண்டு ஒரு மாறுற மனசு மாறுறது, விட்டுட்டு போக நினைக்கிறது, அப்படியான தன்மையில் இப்போ கூட இருக்குது. அப்போ தங்கச்சிக்கு அப்படி எப்பயாவது என்ன வந்துருக்குதா? ஒரு நாளும் வேற இல்லை. வெரி குட். அது வரவும் கூட. நான் ஏன்டா நீங்கள் விரும்பி செஞ்ச நீங்கள் இதே மாதிரி அந்த வருநாளத்தின காட்சி சொன்னார். நீங்கள் என்ன இருந்தாலும் உனக்கு ஹஸ்பண்டை நீங்கள் அப்படி பார்க்கணும். 4 பேர் 4 கேட்பாங்க வருவாங்க, உதவி 2 பேரில் வருவாங்க, அதை கேட்பாங்க உங்களோட மனதை மாற்ற நினைப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதுதான்
அப்படியே அவன் மனசு எனக்கு தெரியும், அவாக்கும் தெரியும். இல்லை அதைத்தான் நானும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இனி வந்து முதல் அப்படியோ தெரியா, இனி நீங்கள் வந்து அவற்றை ஒரு அவயவமாக தான் நீங்கள் யோசிக்கணும். அதாவது இப்போ அவற்றை ஒரு கையாக இருந்தால் அவற்றை கை அவற்றை உடம்பு விட்டு பிரியுமா? இல்லை. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இனி இருக்கணும். இப்போ நீங்கள் இல்லாட்டி நீ அவரால் ஒன்றும் செய்யலை என்ன. அப்போ அப்படி இருக்கணும் உண்மையிலே வந்து. இப்போ உங்களுக்கு பெரிய வயசு இருக்கா நினைக்கிறேன், கிட்டத்தட்ட சுயமேச்சா தான். 22 வயசு. 22 வயசா? ஓகே. அப்போ நீங்கள் சின்ன ஆள் என்ன. அப்போ சின்ன ஆளுக்குள்ளே இந்த ஒரு வயசுலேயே இவ்வளோ ஒரு பக்குவமாக வந்து உங்களை பார்க்குற அன்றைக்குள்ளே உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க. இப்படியே நீங்கள் அன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் வந்து முக்கியம். அதே நேரம் சந்தோஷமாக இருக்கணும். அவர் தான் என்னதான் கதைச்சாலும் பரவாயில்லை வந்து ஆளப்பாங்க. ஆடு மாடு சப்பினா இந்த இதை மூட்டு கொண்டு இருக்குன்னு தெரியுமா, மாடு நான் பிச்சு சாப்பிட்டு முடிய அதே மாதிரி தானே. நான் வீடியோ எடுத்துட்டாலும் சரி எடுக்காலும் சரி ஆள் தண்டை ஆளுகளை பார்த்த விடுதான் சரி, அது கூட பரவாயில்லை. எனக்கு பிரச்சனை இல்லை. பார்க்குறவங்க கூட அதை வந்து ஒரு தப்பாக நினச்சி கொள்ளாங்கன்னு சொன்னால் அது வந்து உண்மையிலே இப்போ அவற்றை உடல் நிலைமைக்கு உரிய ஒரு ஆறுதல். சில பேர் வந்து வேலை செய்ய வெத்திலா போடுவாங்க, சில பேர் வானம் உடைக்க வெத்திலா போடுவாங்க. நான் வந்து அந்த எங்களோட ஊரில் வந்து களத்தூள் செஞ்சேன். ஓகே. மீன் பிடிக்கிறேன்ற அப்போ அந்த குளிர்க்கு நேரம் வந்து வெத்திலையில் போட்டுன்னு போகிறோம். அதுதான் அது பல்வேறுபட்ட காரணங்களால் போடுவாங்க. இப்போ உங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா இந்த ஒரு 4 சிவத்துக்கேயும் இந்த ஒரு 4 பிறப்பு காணிக்கேன் தானே. 4 பிறப்பு மெரான் நினைக்கிறேன் என்ன, 4 பிறப்பு 4 அப்படிதான் வரும் என்ன. அப்போ அப்படி இருக்கேக்குள்ள உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரும்? ஒன்றுமே இல்லையே. சும்மா ஒரு வெத்தில வாக்கி போட்டாலும் அதில் அப்படியே சுற்றி போட்டு நீ யார் வார யார் போகிற திருப்பி ஒரே முகங்களை பார்க்குறதும் கதைக்கிறதும் பிள்ளையை தூக்குறதும் அதுவும் தான் வேலையாக இருக்க போகுது. அப்போ அது பிரச்சனை இல்லை, அதில் நாங்கள் குறை கதைக்க இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் என்ன சின்ன வயசாக இருக்கிற காலம் போகும், அதுகளை கொஞ்சம் குறைச்சால் உடம்புக்குன்னு எல்லாமே. ஏனென்றால் இப்போ இப்படி இருக்கக்குள்ளேயே வந்து எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறீங்க. நாளைக்கு இதுகளாலேயுமே ஒரு பிரச்சனை வந்தாலே அதுக்காண்டி நான் சொல்லிக்கொள்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்க தாங்க, என்ன உதவி நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த வீடு தான் சின்ன வீடாக இருக்குது. இந்த வீட்டை வந்து இந்த வீட்டை கொஞ்சம் பெருசாகிறதா இல்லாட்டி அந்த வீடு ஒன்று போட்டு தந்தாலும் ஓகே. ஓகே. இப்போ என்னென்னா உண்மையை சொல்லணும்னா நாங்கள் பல இடங்களில் வீடுன்னு சொல்லி கட்ட போய் வந்து அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பித்து அது வந்து பெரிய 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 அமௌண்ட்டாக போய் இப்போ சில இடங்களில் வந்து அதை முடிக்கவே நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா தம்பிக்கு கட்டாயமாக ஒரு வீடு ஒன்று தேவை. ஒரு நல்ல ஒரு வீடு, என்ன சொல்கிறது, நல்ல வீடு மீன்ஸ் இந்த நாங்கள் இணைவீட்டில் அவருக்கு போட்டு கொடுத்தோம்னா அப்படியே அந்த வண்டிலோடு அப்படியே உள்ளுக்கு ஏற்றக்கூடிய மாதிரி அப்படிக்கான ஒரு வீடு ஒன்று இருந்தால் எல்லாம். ஆனால் இந்த உலகம் போகிற போக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, என்னையே வந்து இவ்வளோ தூரம் போட்டு அடித்து பார்த்தேன். ஃபுல்லாக பார்க்குறாங்க உங்களை பற்றி வச்சு வதைச்சவங்க தேவையில்லாத பொம்பளை பிள்ளைன்ற தேவையில்லாமல் ஒரு வீடியோ. அதுதான் நான் எங்கே போனாலும் அப்பன் எனக்கு இதுதான் வேலை. நான் வந்து பம்பலாக தான் கதைக்கிறேன். என்னால் இப்போ உங்களால் அடைக்கலாம் இருக்குல்ல. இல்லை அந்த வீடியோ நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் 4 பேர் வந்து ஒரு தினம் வந்து போட்டு கொடுத்து வந்து அந்த இந்த இப்படி செய்கிற உதவியில் வந்து அதை விளத்தோம் நினைச்சுதான் அந்த வேலை பார்த்தா. அதுதான் உண்மை. இல்லாட்டி இன்றைக்கு என்ன பாருக்கு என்ன லாபம்? இப்போ நான் வாரேன், நீங்கள் இதுலேருந்து கதைக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் கதைக்கிறோம். ஆனால் அந்த புள்ள சொன்ன வீடியோவும் எங்களுக்கு நீங்கள் கேட்டு பிள்ளை அந்த சொல்லி பார்த்தீங்களா? இல்லை அப்புறம் என்னன்னு பிள்ளை வந்து என்ன மாதிரி கதைச்சி பிள்ளை நான் ஆரம்பத்தில் அப்புறம் சொல்கிறேன், பிள்ளைகிட்ட நான் உங்கள் ஒரு சொந்த அண்ணா மாதிரி தான் நான் கதைச்சேன். நான் ஏன் உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய வரைக்குள்ளே நீங்கள் ஒத்துழைப்பு தரையில் என்ற கோபத்தில் நான் பேசினேன். பிள்ளை என்ன மன்னிச்சு கொள்ள முடியல சொல்லி எவ்வளோ காய்ச்சான். அவங்க அதெல்லாம் விட்டு போட்டு இப்போ உதாரணமாக வந்து இப்போ நாங்கள் எவ்வளோ பம்பிளாக காய்ச்சிட்டோம், எவ்வளோ சீரியஸாக காய்ச்சிட்டோம். அந்த எங்களை வந்து வதைக்க நினைக்கிறோம், இதில் இந்த இதை எடுப்பா நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ வெத்தில சப்பைக்கு நான் சொல்லி நெஞ்சுவாங்க, மாடு சப்பி நான் சப்பு வந்து அதை மட்டும் எடுத்து போட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கால்கை இல்லாத பொடியினை போட்டு என்ன கதைக்கிறான் பேரண்ட். அப்போ அதை மட்டும் பார்க்குறவனுக்கு என்ன இணைப்பு வரும்? அதை மட்டும் பார்க்குறவனுக்கு உண்மைதானே இவனு என்ன இப்படி சொல்லுவான், 2வது கிளிக்காக விட்டுருவான் என்னை. ஆனால் ஃபுல்லாக பார்த்தவன் தான் தெரியும் நீங்கள் என்னையோட மோசமாக வச்சுருக்கீங்க என்னன்ட்டு. ஏன்னா விளங்குதா? அப்போ இதுதான் நடக்கிறது. அதாவது அந்த ஒரு மனுஷனை வெளுத்த நினச்சா பல கோணங்கள்லையும் வந்து வெளுத்தலாம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தாலும் இப்போ உங்களுக்கு அந்த காணிக்கில் வீடு ஒன்று செய்கிறன்றது பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து இந்த காலத்தில் உதவி செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதை குழப்பவும் பல பேர் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. விளங்குதா? இப்போ உங்களுக்கு யாரும் வீடு செய்யன்னு சொல்லி முன் வந்தால் அதை தடை செய்ய போகிறால் நான் இல்லை வந்து. ஆனால்
அதை முன்பாருதா இல்லை அப்படி இப்போ எனக்கு கதையில் குழப்பம் நினைக்காங்க இந்த டொய்லெட் கட்டி தரத்துக்கு 2-3 பேர் கட்டி வரேங்க. இப்போ நாங்கள் சொன்னோம் இப்படி கட்டித்தரேன்னு சொன்னவே நீ வேறு ஏதாவது என்ன செய்யறேன்னா செய்ய கொண்டு அதை தவிர்த்து அப்படியே விட்டுட்டுனேன். அப்போ செய்ய வந்து ஆக்கலாம் நாங்கள் கூட இல்லை செஞ்சுதாங்க கொண்டு சொல்லி அவையிலே செஞ்சு வந்தவர் கடைசியாக அவையில நம்பி வேலை விட்டுருந்தா கடைசியில் ஒன்றும் இல்லை அவையில எல்லாம் செஞ்சு வந்து காட்டு போய் பார்க்கணும் நீங்கள் அதற்கா இல்லை உண்மையாக வந்து இப்போ சொல்லணும்னா பாருங்க இப்போ யாரண்டே தெரியாத ஒரு ஒரு டாக்டர் ஆள் அவர் ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு முகம் தெரியாத ஒரு பிரபலமான ஒரு ஆளும் இல்லை வந்து அதுக்காண்டி நாங்கள் பிரபலம் இல்லை. அப்போ அவர் வந்து செஞ்ச ஒரு காரியத்தின் மூலமாகவே இவைகளுக்கு வந்து இன்றைக்கு ஒரு டொய்லெட் கிடச்சிருக்குது, இன்றைக்கு இந்த காணிக்கு ஒரு வேலி கிடச்சிருக்குது, இந்த ஒரு வீல் சேர் ஒன்று கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள நாங்கள் செய்கிற வீடியோக்களையும் பலர் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இதை வந்து நம்ம என்னதான் பம்பலா கதைச்சாலும் அது ஒரு உணர்வு பூர்வமாக வந்து யோசிங்க. இப்போ கஷ்டம் இருக்கிறோம் இப்போ சிரிக்கக்கூடாதா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை தானே. மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் எல்லாமே செய்யத்தானே பண்ணுவேன். இப்போ நான் 100% பக்காவாக பர்ஃபெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரு என்ன சொல்கிறது படம் எடுப்பாங்க தான் எல்லாம் பிளான் பண்ணி அதே மாதிரிக்கு நான் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். வேணுண்டு தம்பி வெத்தலை துப்புங்க, ஒரு ஷர்ட் ஒன்று போட்டு கொண்டு வாங்க, நான் கேட்குறக்கு நான் கேட்குற மாதிரி மட்டும் பதில் சொல்லுங்க, தங்கச்சி ஒரு இடையில நீங்கள் கொஞ்சம் வழுங்கோ, அப்படி அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி நான் செய்யவும் மாட்டேன், நான் செஞ்சதும் இல்லை அப்படி. ஏனெண்டா எது உண்மையோ இப்போ அதன்படி தான் நடக்கணும் எதுவுமே. மற்றபடினா என்ன வந்து இப்போ யார் வந்து தம்பி உனக்கு உதவி செய்ய போகிறோன்னு இப்படி நம்பி இருக்கிறான்னு கேட்டிருந்தாலும் நான் மறுத்துருக்க மாட்டேன். எனக்கு வந்து உதவி தான் அது கட்டாயமோ. மற்றபடி இப்போ யூடியூப்பில் யார் வந்து கேட்டிருந்தாலும் நான் மறக்க இல்லை. யாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து மற்றதையா என்னென்னா இன்னும் உண்டு. இப்போ உண்மையிலேயே உங்களோட நிலைமையை மனசார ஒரு நிமிஷம் ஓகே அந்த தம்பின்ற இடத்துல நாங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் எங்களோட மனநிலைமை என்று யோசித்தா உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பெறும். இல்லையே இவர் வந்து சும்மா வந்து பம்பல் அடிச்சுட்டு இருக்கிறார் என்று யோசித்தவன் ஒரு நாளும் அவன் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டான். சரிதானே? அப்போ நான் கூட வந்து சொல்கிறேன், நான் இந்த வீடியோ இப்படியே கொண்டு அப்படியே போட்டுட்டு சொல்லுவேன் தம்பிக்கு வந்து உண்மையிலேயே மனசார நீங்கள் விரும்பின நீங்கள் வந்து உதவி செய்யுங்க உண்டு. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்யப்படணும் கதைக்கிறாங்களோ அவங்கள நான் அப்படியே வந்து கதைச்சிட்டு நான் அப்படியே உங்கள்கிட்டே நான் சொல்லுவேன் என்னென்ன கதைச்சிருக்காங்களையா என்னென்ன மாதிரி செய்யக்கூடிய மாதிரி வசதிப்படுமென்று. ஆனால் இன்னும் ஒன்று சொல்லுவேன், நான் அதை 100% நான் உத்தரவாதம் செய்ய மாட்டேன். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் கதைச்ச யாருக்குமே எதுவும் செய்யாவிட்டதும் இல்லை. ஆனால் காலம் வந்து மாறிட்டு, அதாவது உண்மையிலே நாங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்கல. ஆனால் நாங்கள் ஒரு கூடாதாக்கள் மாதிரி காட்டிட்டாங்களோ ஒரு கொஞ்சம் காலம் இருக்கு. அது பைத்தியங்க பல எங்கே இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், நான் உங்களை வீடியோலாம் பார்க்குறேன், அதில் 2-3 பேர் பேட் கமெண்ட் போட்டு அது எல்லாம் இப்போ எல்லாம் இல்லை இருந்தாலும் தெரியாத நடைமுறையை நான் சொல்லணுமே. அப்போ அதனால் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பேர் தம்பி பிள்ளைக்கு? ஆதிக்சன். ஓகே, கடவுளேன்ற ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையா குறைவாண்டு இல்லை. இதோ உங்களுக்கு இது நடக்க முதலே பிறந்துட்டார். அவர் 2023 3ஆம் மாதம் 6ஆம் தேதி பிறந்தவர். வாரம் மாதம் 6ஆம் தேதி பர்த்டே. ஓகே, அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தபடியால் ஓகே இன்னும் ஒரு கொஞ்சம் காலவில் நிறைய காலமே இருக்குது. இருந்தாலும் பின்னாடிக்கு அவர் உங்களை கட்டாயம் பார்ப்பார். அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பை சொல்லி வளவுங்க. தங்கச்சி வேறு என்ன சொல்ல விரும்புங்க? தம்பியோட நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? என்னென்னா எல்லாமே நான் தான் செய்கிறது. ஆனால் ஒரு துன்பம் இதுவும் இல்லாமல் சின்னக்காமல் எல்லாம் செய்கிறேன் நான். வேறு என்னத்தை மற்ற இன்னும் ஒரு விஷயத்தை நான் சாதாரணமாக யோசித்து பார்த்தோம்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஹொமட்டா யூஸ் பண்ணுறீங்க. ஹொமட்டு சகலதுமே எல்லாமே வந்து தங்கச்சிட்ட ஹெல்ப் இல்லை, உங்களுக்கு எதுவுமே செய்யலை. அதுதான் அது உழவு சாதாரணமாக யோசித்து பார்த்தா வந்து இப்போ நார்மலாக நாங்கள் சொல்லலாம். அதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா விளங்கும் அதுன்ற வழி வந்து எவ்வளோ. அதுக்காக கணவன் மனைவி என்ற வந்து ஈருடல் வந்து ஒரு உயிர் தான், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் 2 பேருமே ஒன்று தான் வந்து இருந்தாலும் அதை தாங்கி தரிச்சு செய்கிறக்கு ஒரு மனநிலைமை வேணும். அந்த வகையில் உங்களுக்கு கிடைச்ச ஆள் வந்து உண்மையிலே உங்களுக்கு கொடுத்து வச்சானா நான் சொல்லுவேன் தம்பி. அதான் ஒன்றும் சின்னக்கிரையில் கொள்றையில் ஆள் எல்லாம் என் தாய்க்கு பிறகுவாகத்தான் நான் உண்மையாக என்னத்தை செஞ்சார். கட்டாயம் உங்கள் என்ன விளங்குது. ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற நீங்கள்
எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், யார் என்ன காய்ச்சாலும் சந்தோஷமாக இருக்கணும். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ நான் ட்ரை பண்ணுவேன். என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து பெரிய அளவில் இல்லாட்டிலும் நீங்கள் வந்து வீடு கேட்குறீங்க. இப்போ நான் கேட்குற இப்போ இந்த வீடே உங்களுக்கு வாசல் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு இப்போ வசதி பெற்ற வசதி கொஞ்சம் சின்ன அதுக்குள்ள கிடக்கு இடங்க. இவர் கட்டில் போட்டா கிடக்கு, இங்கே நாங்கள் கீழே தான் கிடக்கு. அவர் நித்திரை இல்லை இப்போ 4 மாதம். அவரோ அப்போ 2 தான் கிடக்குறோம், நாங்கள் கீழே தான் கிடக்குறது இடங்க. ஆனால் அதங்கால சாமான்கள் அப்போ வெளியாலையும் கிடக்குது. அதனால் மற்ற இந்தியாவில் பக்கம் இப்போ அந்த களவு கல்லர் அப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையோ. அதிகாரிகள் குடிகார விற்கணும் தான், அதுக்கு பயன்தான் உள்ளுக்குள்ள போட்டுட்டு கிடக்குறது. இப்போ தம்பியாலையும் வந்து என்ன சொல்ற, சும்மா ஒரு பார்க்க ஒரு ஆம்பளை மாதிரி அவர் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு பவர் அவர் என்ன சொல்ற, அந்த ஒரு நடந்த விபத்தால் இழந்துட்டார் எல்லாம். இப்போ நீங்கள்லாம் இந்த குடும்பத்தின முழு ஆதாயம் என்ன இப்போ தெரியாதா? பலரும் பல விதமான இது பிரச்சனைகளை கொண்டு வர முயற்சிப்பாங்க இல்லைங்க. இருந்தாலும் நீங்கள் அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். நாங்கள் வந்து முயற்சி செய்வோம். உண்மையிலே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டொய்லெட்டோ அல்லாட்டி ஒரு இப்போ வேலியோ எல்லாமே வந்து செஞ்சு தந்துட்டாங்க. கிணறு இருக்குதா இங்கே? கிணறு பொது கிணறு தான். அம்மாக்கள் முதல் அடிச்சு அதெல்லாம் நன்னாக்கள். கரண்ட் இல்லை இந்த வீட்டுக்கு. இந்த வீடு கரண்ட் இல்லை, அங்கே தான் இருக்குங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் முதலாவதாக ஒரு வீட்டுக்கு ட்ரை பண்ணுறோம். வீடு அப்போ இருந்தால் பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குது வீடு செய்கிறன்றது. சாதாரணமாக ஒரு 2 அறையும் ஒரு பிராந்தையும் ஒரு இதுவுமா செய்கிறண்டாலே ஒரு 20-25 லட்சம் தேவை வீடு செய்கிறது. இப்போ எல்லாமே சரியான விலை. இப்போ சாதாரணமாக எங்களுக்கு ஒரு 20-25 லட்சம் தேவை என்று சொன்னால் அது ஒரு மனமுகம் வந்து ஒரு 10-15-20 பேர் முன் வந்தால் தான் அதை வந்து நாங்கள் செய்யலாம். ஒரு ஆள் 2 பேர் நினைச்சி செய்கிற காரியம் இல்லை. ஆனால் வந்து முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து முயற்சிப்போம். உங்களோட பலன்கள் வந்து சரியாக இருந்தால், உங்களோட ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால், நானுமே யார் தான் நடித்து உங்களுக்கு உதவி செய்யப்பட்டு வந்தாலும் நான் அதுக்கு தடை இல்லை. நான் வந்து ஒரு நாளும் ஹெல்ப் பண்ண வேணான்னு நான் சொல்லவே மாட்டேன். வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு மாதாந்த உதவியே ஏதோ நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வருது. ஆனால் இந்த ஒரு பெரிய ஒரு உதவி தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ உங்களோட அந்த பழைய உதவி செய்யான்னு சொல்லி வந்த பழைய ஆக்கள்கிட்ட நம்பர் இருக்குது, அவையிலுமே சப்போர்ட் நம்பர் இருக்குது. ஆனால் இப்போ கான்டாக்ட் பண்ணால் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் கஷ்டம். அவையல் வந்து செய்கிற அளவுக்கு இல்லை. அப்படியே அதோட எல்லாருக்கும் நாங்கள் இதாண்டினாங்க. வாண்டைக்கு 2 பேர் தான் கொஞ்சம் 20,000 காசு போட்டது. திருப்பி 2வது தரம் ஒரு தரம் இதாண்ட இல்லை. அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணிக்க காசு போட்டவையா? வீட்டை வந்துட்டோம் கொஞ்சம் சாமான் வாங்க சொல்லி மற்ற அடுப்புகளில் விறகுற இடத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அது காய் சிலிண்டர் எல்லாம் வேணும். அப்போ இப்போ கிட்டத்தட்ட இப்போ போன வருஷம் எத்தனை மாதம் நடந்த சம்பவம்? 9ஆம் மாதம் 29 நடந்தது. 9-29 ரெண்டா இப்போ கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகுது. இப்போ 5 மாத காலமாக உங்களோட வாழ்க்கை அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போகுது. ஏன்னா அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் புரியல எல்லாம் பார்க்கக்குள்ள வாரவங்களும் இங்கே அவருக்கு ஃப்ரெண்ட் உண்டு, அதோடையும் சேர்றதும் இல்லை. இவர் தானும் தண்டை பாடம் தான், அப்படியெல்லாம் பாரதும் இல்லை இங்கே நாங்கள் வருது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அட்வைஸ், இப்போதைக்கு நீங்கள் அப்படி இருக்கிறது நல்ல மக்கள். ஒரு தரம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்தாலும் ஓகே. இப்போ நீங்கள் வீட்டோட இருக்கிறபடியால் வீட்டை வந்து நிறைய சிநேதங்கள் எல்லாம் வந்து பழகி போகிறது, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழகான காரியமாக இப்போதைக்கு அமையாது. அப்போ மற்றபடி நான் எங்களோட ஊரில் பழகிற சிநேதங்கள்லாம் என் சகோதரங்கள் அங்கெல்லாம் பெறுவாங்க. அங்கே நாங்கள் அம்மாவோட 10 நாள் இல்லை. அதான் நாங்கள் ஒரு நாள் நட்புகளை குறை சொல்கிறேன் இல்லை. நான் சொல்கிறேன் என்னென்னா அவங்க உதவி செய்வாங்க இல்லைன்னு இல்லை. பட் இருந்தால் உங்களோட நிலைமை இப்போ இங்கே வந்து நீங்கள் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது அது உங்களுக்கு நல்லது. இங்கே எனக்கு பெருசாக சேர்றதும் இல்லை. நான் அது போனால் கூலி வேலைக்கு போவேன், வந்த தோட்டம். சரி, வேறு இதை விட வேறு இப்போ என்ன சொல்கிறேன், இந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து பட்ட வந்து வேறு ஒரு வலி வேதனை என்னத்தை சொல்லுவீங்க? வந்து வழியில் என்ன நான் தெரியும் மற்றபடி வீட்டில் இருக்கிறேன்ல, வேலையல் தோட்டம் ஒருபதி இருக்க மாட்டேன். இப்போ வீட்டுக்குள்ளே ஒரே கட்டில் கிடக்கிறேன் இன்னைக்கு. அப்படி கட்டிலில் படுத்து கொண்டு இருந்து யோசிக்கக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன திங்கிங் வந்து வருது? அது வாழ்க்கையை குறித்து என்ன யோசனை வருது? அதாவது எப்படியாவது நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஏண்டா வாழ்கிறோம்னு யோசிக்கிறீங்களா? எப்படி யோசிக்கிறீங்க? ஏண்டா வாழ்கிறோம்னு யோசிக்கிறோம். மற்றும் அதையும் தாண்டி என் பிள்ளை மனசிக்காண்டி அதை நான் மெயின் பண்ணுறேன் பெருசாக.
அதுக்காண்டி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து பாட்டை போட்டு போய் ஆண்டு பாட்டு கேட்டு இருக்கிறீங்க. ஓகே, தங்கச்சி உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? அதாவது இவருக்கு இப்படி நடந்தேன்னு அறிஞ்சோன்னா எப்படி இருந்துச்சு உங்களோட மன? எங்களுக்கு இறந்துட்டான்னு தான் இந்த தகவல் வந்தது. இறந்துட்டேன்னா நாங்களும் அங்கே நின்றது. அங்கே போக கூப்பிட்டு சொல்லி டாக்டர் சொன்னார், இப்படி கை கால் ஒன்றும் இல்லை, கடவுளை ஒன்று சொன்னிச்சு. திருப்பி போய் கன நேரத்தால் ரூமுக்கு கொண்டு போய் வேற போட்டோ கொண்ட காட்டிக்கணும், கை கால் ஒன்றும் இல்லை. பிறகு அடுத்த நாள் ஐஸ் ரூமுக்கு போய் காட்டை இப்படி கிடக்கு. அதாவது வந்து இப்போ உயிரோட இருக்கிற ஒரு ஆளுக்கே வந்து இறந்துட்டாருன்ற ஒரு செய்தி மனைவிக்கு வந்துருக்கு, கணவன் இறந்துட்டாருன்ற செய்தி. இப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து காட்டியிருக்காங்க. காட்டினவர் பிறகு 4 நாள் கோமாவில் இருந்தவர். பிறகுதான் கூட்டிய காட்டையும் கோமா தெளிய இல்லை, மயக்கம் தெளிய இல்லைன்னு சொல்லிச்சினோம். பின்ன தட்டி பார்த்து வந்துச்சுன்னா போய் ஒழும்பே இல்லை. அடுத்தடுத்து நான் தான் கண் முடிச்சவர். இப்போ சொல்லணும்னு சொன்னால் ஒரு மறுபிறவி எடுத்துருக்கிறீங்க, ஏன்னா செத்து பிழைச்சிருக்கிறீங்க, ஏன்னா ஓகே. அப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து கவலை வேண்டாம். உண்மையிலே நான் சொல்கிறேன் வந்து, அதாவது நாங்கள் வந்து திரும்பி வந்து பழையபடி எங்களோட உதவி திட்டங்களை செய்யணும், நேர்மையாக இருக்கணும். ஆரம்பத்தில் நாங்கள் கதைச்ச எல்லாத்தையும் வந்து அதை என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, படம் கூட நீங்கள் பார்க்கக்குள்ள அதில் பல கட்டங்கள் வருமேனா, அதில் வந்து அந்த ஃபைனலாக அந்த படம் எப்படி முடியுதுன்றதை பொறுத்து தான் நாங்கள் உங்களோட அந்த ஒரு கருத்தே இருக்கும். அந்த வகையில் நானும் தம்பியும் சேர்ந்து கதைச்ச எல்லாத்தையும் அதை நீங்கள் ஒரு சகோதரத்துவமாக எடுத்துக்கொள்ளுங்க. இது இந்த கன்க்ளூஷன் வந்து முடிவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் முடிவு. அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சரியான ஒரு வேதனைக்குள்ளான ஒரு வாழ்க்கையாக தான் போய்கொண்டிருக்குது, அதுதான் உண்மை. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வீடு வந்து அவங்க கேட்குறாங்க, அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு உதவி இல்லையன்று இல்லை வந்து. ஆனால் ஒரு ஆள் செய்யலாது, 2 பேர் செய்யலாது. நம்ம செய்யாத காரியங்களும் இல்லை, செய்யாமல் விட்டதும் இல்லை. எத்தனையோ காரியங்கள் செஞ்சுருக்கோம், என்ன 50 லட்சம் 60 லட்சம் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம். அப்போ அப்படி பார்க்க போய்க்க வேணா. இப்போ ஒரு சின்னதாக ஒரு வீடு என்றாலும் உங்களுக்கு அறிக்கையாக வந்தாலும் ஓகே, நான் ஆக பெருசாலாம் தேவையில்லை உங்களோட இதுக்கேற்ற மாதிரி. அப்போ நாங்கள் ஒரு 10 பேரோ 20 பேரோ ஈவன் 30 பேரோ நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அவங்க நினைச்ச மாதிரிக்கு என்ன சொல்கிறது, அவங்களோட வாழ்க்கையின் இப்போ கடைசி கட்ட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடுன்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், இனி வந்து நம்ம எவ்வளோதான் காசை கொடுத்தாலும் இந்த கையின் மிச்ச பகுதியை வந்து எங்களால் பொறுத்த இயலாது. அந்த இழந்து போன விரல்களை வந்து இனி வந்து கொண்டு வர இயலாது. இழந்து போன 2 காலையும் வந்து திருப்பி வந்து எங்களால் ஒட்ட வைக்கவும் முடியாது. அப்போ வந்து அவங்க கேட்குறத செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைமை மட்டும்தான் எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்க போகுது. அப்போ அதை வந்து நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம், தம்பிக்கானையும் தங்கச்சிக்கானையும். உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் வந்து இந்த உதவி திட்டம் மட்டும் போகவே இல்லை. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு யோசிப்பாங்க, நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை போய் குண்டு வடித்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தால் அப்புறம் யாராச்சும் வந்து இரும்பெடுக்க போகணுன்னு கேட்டால் நீங்கள் போவீங்களோ, டக்குன்னு உங்களுக்கு மைண்டுக்கு எது ஞாபகம் வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு நல்லது செய்ய போய் இப்படி ஒரு எங்களை கொண்டு உள்ளுக்கு போட்டவங்களை எண்டைக்குள்ளே வந்து அந்த ஒரு விரக்தியில் 1 வருஷமாக நாங்கள் உடவுமே போயில்லை. 1 வருஷ காலம் கழித்து அன்றைக்கு ஒரு செத்தவர் உண்டு, அது வந்து ஒரு 5000 ஆள் செத்தவர், அது வந்து ஒரு வசதியும் இல்லாதபடியாக அங்கே போனாங்க. இப்போ 2ஆவதாக உங்களோட விட்டால் வந்திருக்கேன். நான் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன். இப்போ சரி, நான் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். என்ன வந்து எப்படி என்ன வருதுன்றது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கான 100% முயற்சிப்பேன். சரி தானே, அதில் மாற்றம் இல்லை. மற்ற உண்மையை சொல்லணுன்னா நான் எங்கே போனாலுமே முதல் தரம் வீடியோ இருக்கக்குள்ளே அவங்களோட ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு அமௌண்ட் ஒன்றை கொடுக்குறேன். இந்த 10,000 5000 அப்படிலாம் நான் வந்து கொடுக்குறது இல்லை. ஒருவேளை அப்படி கொடுத்தா அது வந்து எந்த காசால் நான் கொடுக்கணும். இப்போ என்ன சொன்னால் அதெல்லாம் ஒரு உண்மையிலே இந்த காலத்தில் அப்படி ஒரு சிறிய ஒரு தொகை உண்டு. அப்போ அந்த ஒரு தொகைக்காண்டி நாங்கள் ஒரு மனுஷரை வந்து வீடியோவில் காட்டி அவங்களோட கஷ்டங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறத வந்து இல்லாட்டி ஒன்றும் செய்யவும் இல்லை. அது இப்போ நான் நிறைய காலமாக செய்ய விட்டபடியால் உண்மையிலே வந்து எங்கள்கிட்ட கையிலேன்னு சொல்லி கூட வந்து இப்போ முதல் கட்டமாக கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து முந்தின்னு சொன்னால் நிறைய பேர்ட்ட இதுகள் இருக்கும். நாங்கள் கடன்னு 4ஆம் தம்பி செய்கிறபடியே நாங்கள் கொடுத்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து உண்மையிலே நிறைய காலமாக செய்யாதபடியா இல்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, நாங்கள் அந்த செஞ்ச ஒரு நிலைமை அதே பவரோடு நாங்கள் மறுபடியும் செய்யணும். அப்போ இன்றைக்கு தம்பின்ற பிறந்தநாள் வர தம்பியும் அவங்களோட மனைவியாக தங்கச்சியுமே பக்கத்தில் இருந்து கண்கலங்கி
பிறந்தநாள் அன்று அழுகிற ஒரு ஸ்டேஜுக்கு நாங்கள் சாரி அப்படி என்ன நான் வந்து அள வச்சு நினைக்காங்க கவலையில் வரும்போது வந்து அது அழுகிறது வந்து அது நோமேலான மனித இது இயல்பு. அப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னம் சிவானேன்னு சொல்லி அவர் வந்து லண்டன்லேருந்து ஒரு காசு ஒன்று அனுப்பியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு கொடுக்க சொல்லி வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த காசு சேர்ந்ததுக்குனாங்க. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து அந்த காசு வந்து சேர்ந்துட்டுறேன்னா. அப்போ அதால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு மனுஷனுக்கு ஒரு இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னு வீடு கட்டி தந்துட்டோம்னு சொன்னால் அது அப்புறம் நான் என்ன சொல்லுவேன், அவங்க வீடு கட்டி கொடுத்துட்டோம் இனி வேறு யாருக்கும் கொடுப்போன்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி வேறு ஒரு ஆளுக்கு வேறு அனுப்பினார். அவைக்கு அந்த காசு இப்போ ஒரு 10 லட்சம் கேட்ட 10 லட்சம் வந்துட்டு. அப்போ நான் இவருக்கு சொன்ன வந்து வேறு யாருக்கும் இதை கொடுப்போம். அப்போ அவர் சொன்னால் நீங்கள் வச்சுருங்க யாரு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் அவரை கேட்காமலே அதை நான் உங்களுக்கு தரேன். காரணம் என்னென்னு சொன்னால் நான் நம்புகிறேன் அவருக்கு விளங்கும் இதுக்கு நீங்கள் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஆரம்ப கட்டமாக இந்த ஒரு உதவியை நாங்கள் உங்களுக்கு தந்துட்டு போகிறோம். இதுக்கு பிறகும் வந்து வருமன் நம்புவோம். இப்போ உங்களுக்கு செலவுக்கு காசுகள் இருக்குமா இருந்தால் இந்த காசை கூட நீங்கள் உங்களோட ஒரு வீட்டுக்கான முதலீடாக வையுங்கோ. நாங்கள் முயற்சி செய்வோம், சரிதானே? முயற்சி செஞ்சு இன்னும் அதை வந்து கூட்டி ஒரு வீடாக்க வந்து ட்ரை பண்ணுவோம், சரிதான்? எனக்கு வந்து சொல்ல தெரியலை, அது வந்து எனக்கு நான் செய்வோமா இல்லையான்னு சொல்ல தெரியலை. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். தங்கச்சி இது ஒரு காலில் எண்ணி பேருங்க எவ்வளோ இருக்குதுன்னு. உண்மையிலே வந்து நீங்கள் 50 இருக்குதுண்ணே. அப்போ நீங்கள் கண்கலங்கினதுமே என்னால் பார்த்து என்ன சொல்கிறது, சும்மா வந்து சொல்லி போட்டு கடந்து போக முடியலை. அப்படி செஞ்சாலும் இல்லை. ஏன்னா நான் வீடியோ போட்ட அப்புறம் கூட இது ஒரு உதவி கிடைக்கலேண்டா நான் வந்து சும்மா காய்ச்சிட்டு போன ஒரு ஆளாக இருக்கக்கூடாதுக்காண்டி நாங்கள் இதை தந்திருக்கோம். அந்த வகையில் எங்களுக்கு இந்த காசை வந்து அனுப்பினார் இந்த இவர் தான் வந்து சிவானான்னு சொல்லி இவன் லண்டனில் இருக்கிறார், சரி தானே? அவர் வந்து பேர் சொன்னார்ன்ற கூட எனக்கு தெரியாது. அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 2206, சரி தானே? அப்போ வந்து இப்படி தான் நாங்கள் எதுவுமே செய்யணும் தம்பி. அதாவது காசு அனுப்பினா அவர் அனுப்பின காசை கொண்டு அப்படியே வந்து கொடுக்குறோம். ஆனால் எங்களில் வச்ச குற்றச்சாட்டுன்னு தெரியுமா, உங்கள்கிட்ட தந்து போட்டு வீடியோ நிப்பாட்டி போட்டு அரைவாசியை பண்ணுறோம். அப்படி செய்வோமா நாங்கள்? இன்னும் ஒன்று சொன்னாங்கன்னு தெரியுமா, அவங்க 1 லட்சம் அனுப்பினா 50 தான் கொண்டு வந்து உங்களுக்கு தர மாட்டேன். அடே அக்கினி, இந்த கருத்தை போன கொண்டாக்கா பாருங்க. அவர் எவ்வளவு அனுப்பினவர்ன்ற அந்த ரிசிப்டே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க அவர் எவ்வளோ அனுப்பினவர் வேற வச்சுக்கொண்டு நல்லா இருக்கு, அமைதியாக இருக்கிறீங்களா? அவன் வந்து வெளியிலான அமைதியாக உள்ளுக்குள்ளே பெரிய யுத்தமே செஞ்சு கொண்டிருப்பான். அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த பொம்பளை பிள்ளைலண்டா அவளோட அலர்ஜின்ட்டு. எங்கேயா அந்த நம்பர்? சிவனிக்கா சிவானாண்டு. இப்போ அண்ணாண்ட காசு உண்மையிலே டிலே பண்ண நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டாம். எங்கிறா காட்டுப்போம் பாருங்க ஃபோன் அடிக்க. பெரிய காசு கேட்டாங்க. அது மாமாண்ட காசு ஐயா, கொஞ்சம் தர வாமா எங்களை போட்டேன். சரி எஞ்சி வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது சிவானான்னு சொல்லி. இவர் தான் வந்து அந்த காசு உங்களுக்கு அனுப்பினவர். 2206 கடைசி வாட்ஸ்அப் நம்பர். இதுதான் அவர் காசு அனுப்பினார். ரிசீட் இங்கே 50,000 பார்த்தீங்களா? அப்போ தான் வந்து நான் வந்து எனக்கு நான் இதை கொண்டே கொடுக்க போகிறேன்னு சொல்லி கூட எனக்கு போக்குவரத்துக்கு கூட தாங்கோ 5-10 ஒரு நாளும் கேட்குறது இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிற வீடியோவில் எங்களுக்கு வர்றது அதே எங்களுக்கு காணும். சனம் தர உதவியை கொண்டே இந்த கஷ்டப்பட்டவங்க அவங்க நம்பி கதைக்கிறாங்களோ அவங்கள அப்படியே கொண்டே சேர்க்கணும் நாங்கள் வாடுறது. இதுக்கு இடையிலேருந்து விளங்காமல் அந்த கதைச்சி இவ்வளோ ஒரு வேதனைப்படுத்தினது உங்களுக்கு இந்த வெடித்த குண்டுமே தான் எங்களுக்கு போன வருஷம் நடந்த அந்த சம்பவம். இப்போ சரி எல்லாம் நடந்து முடிஞ்சுது. இப்போ அதாவது இந்த காசை வந்துட்டு உங்களுக்கண்டியில் அவர் பொதுவாக அனுப்பினவர். அதை நான் நம்பினேன். அதாவது தம்பிக்கு நாங்கள் கொடுத்ததை அவர் பார்த்து சந்தோஷப்படுவார்னு நான் நம்புகிறேன். அப்போ உங்களுக்கு தந்த இந்த சிவானாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சிவான், நாங்களுக்கு இந்த நிலைமையில இந்த காசு தந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் வந்து நான் நம்புகிறேன். வந்து இந்த ஒரு டைமில் கட்டாயம் பிறந்தநாள் அதுவுமா உங்களுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு செலவுக்கு இருக்குமே இருந்தால் உங்களோட வீட்டுக்கான ஒரு ஆரம்ப காசாக இதை நீங்கள் ஒரு உண்டியலுக்கு போட்டு வைங்க. நாங்கள் இந்த வீடியோ போட்ட அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ட்ரை ஒன்று கொடுப்போம், சரியா? ட்ரை ஒன்று கொடுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் வருதுன்றப்ப அது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன்.
பொறுத்து இருந்து பார்ப்போம். சரிதானே? சரியா? இப்போ வேறு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? வந்த நீங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு சந்தோஷம் இல்லை 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 டீ இல்லாம நீங்கள் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. நாங்கள் வந்து இப்போ வீட்டை வேலையார் வந்து நிற்கிறாங்க, நம்ம போய் தான் நீ சம்பள காசு கொடுக்கணும், நான் கிளம்புறேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஓகே, கவலைப்படாங்க, நடந்தெல்லாம் நடந்து முடிஞ்சு தானே, இனி கவலைப்பட்டு வேலையில் நீ நடக்க போகிறத பார்ப்போம். இந்த காசை வந்து ப்ளீஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு சேவிங்கில் வைங்கோ, நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அதே நேரம் நான் 100% சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களுக்கான நான் கட்டாயம் பெரிய அளவில் முயற்சிப்பேன். சரிதானே? நாங்கள் சொன்னது வரைக்கும் செய்யாவிட்டதில்லை, முயற்சிப்போம். சரிதானே? மறுபடியும் அப்போ சிவானாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து கூறிக்கொண்டு நாங்கள் கிளம்புவோம். எனக்கு ஆரம்பத்தில் காய்ச்சலாம் நாங்கள் ஒரு சோரமாக பெம்பலா காய்ச்சா எடுத்துக்கொள்வோம். என்ன தம்பி காய்ச்சயம் அப்படித்தான், நாங்கள் காய்ச்சயம் அப்படித்தான். இதுதான் வாழ்க்கைன்ற உண்மைத்துவம், இதுதான் வந்து ரியாலிட்டி. இது இல்லாத எதுவுமே வந்து அது ஒரு நடிப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து வேணாம். அப்படியெல்லாம் சொல்லி வாழ்றவங்க நேர்மையாக இருந்துட்டேன், நேர்மையாக வந்து வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ நேர்மையாக வாழக்கூடிய தம்பிக்கும் தங்கச்சிக்கும், அதாவது தம்பியை இவ்வளோ தூரம் தாங்கி இந்த வயசுலேயே இப்படி கொண்டு போகக்கூடிய தங்கச்சிக்காகவும் இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்ய முன் வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போமே. அப்படி இல்லாட்டிலும் யாரும் உங்களுக்கு சரி கொடுக்க சொல்லி எதுவும் ஒரு பணத்தொகையை வந்து எங்களுக்கு தர ரெடி பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் எனக்கு ஒரு தாங்க. ஃபோட்டோ வாட்ஸ்அப் இல்லை நீங்கள் இப்போயே தாங்க நான் சொல்கிறேன், நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். எதுவாக இருந்தாலும் ஈவன் வீடு செய்கிறதா இருக்கட்டும், அல்லாட்டி வந்து எதுவாக இருக்கட்டும், அது காசு யாரும் அனுப்ப போகிறாங்கன்னா உங்களுக்கு தான் அதை நான் போட சொல்லுவேன். சரியா? ஓகே. எனக்கு போட்டு வந்து கொண்டு வந்து தர்ற அதெல்லாம் வந்து இல்லை. அண்ணாவோட பேர்கள் இவற்றையோ இவர்கிட்ட வந்து கவிதாஸ், அவர் அக்னி, அவர் அக்னியோ நெருப்பு தானே. இதாட்டே தங்கச்சி பேர் உங்களோட பேரில் இருக்க என்ன? சரி. அப்போ நான் எல்லாம் கதைச்சி போட்டு இப்போ வந்து நான் முதல் வீட்டுக்கு தான் முயற்சிப்பேன். ஒரு வேளை வந்து வீடு வந்து செய்ய கஷ்டம் அப்படின்னு சொன்னால் யார் யார் உங்களுக்கு உதவி செய்ய முன்பாராங்களோ அவங்களோட காய்ச்சிட்டு அந்த காசை வாழ்வாதாரம் அப்படி செய்ய விரும்பினாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. என்ன வாழ்வாதாரம் நீங்கள் செய்வீங்க? வாழ்வாதாரம் சொல்ல என்னன்னா பக்கத்தில் கடை இருக்குண்ணா, கடை சரி இவருக்கு வீட்லயே இருக்க அந்த வண்டில் மாதிரி அந்த ரோடு வழியே சைக்கிள் மாதிரி அந்த சுவிட்சில் வந்து அதுதான் நான் கேட்க உடனே மறந்து போயிட்டேன். அந்த எலக்ட்ரிக்கில் அப்படித்தான் அந்த ரோட்டால் போய் நம்ம அதே மாதிரி இருக்கா. அதாவது நீங்கள் அந்த இப்போ நீங்கள் அந்த ஹை கண்ட்ரோல்லையே அந்த போயிட்டு இந்த விரல்கள் வந்தோன்னா ஃபுல்லாக மடிக்கலாது இந்தலாம் தான் பேர். சரி. அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று சரி, நான் நாங்கள் சொல்கிறேன், ஒன்றில் வீடு எல்லாட்டி உங்களோட வாழ்வாரம் எல்லாட்டி நீங்கள் கேட்ட இந்த மூண்டத்தான் ஒன்று ஏதாவது ஒன்று நாங்கள் கட்டாயம் செய்வோம். சரிதானே? எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சிப்போம். மிச்சம் கடவுள்கிட்ட கையில் இருப்போம். சரிதானே? அப்போ நாங்கள் விளக்குறோம். சந்தோஷம், ஹாப்பியாக இருங்கோ. அப்புறம் சரியா? ஓகே. சரி அம்மா, வரமா?